திருச்சிற்றம்பலம். திருவாக்கம் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவாத்தம் கை என்று விநாயகப் பெருமானை வணங்கி மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவிற்கு பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வல்லியே என்று சரஸ்வதி தேவி வணங்கி நான் பிறந்த மண்ணிலே வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் வேதநாயகி உடனுரை சாந்தநாத சிறரை வணங்கி இன்றைய இனிய மாலை பொழுதிலே திரிபுர சுந்தரி உடனாகிய மருந்தீஸ்வருடைய அருளால் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த இனிய தருணத்திற்கு உபயதாரராக வழங்கி கொண்டிருக்கின்ற பெருமகனார் இல்லத்திற்கு இறையருள் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அத்துடன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு நமது ஆலயத்தின் அறங்காவலர் குழு தலைவர் அவர்கள் மற்றும் உள்ள ஏனைய பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் நாம் காணவிருப்பது ஆனி மக நட்சத்திரத்தின் ஆனி உத்திர நட்சத்திரத்தின் ஆனி மகத்தில் மாணிக்க வாசகர் குரு பூஜையை முன்னிட்டும் ஆனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டும் அதனைத் தொடர்ந்து மாணிக்க வாசகர் அருளிய பதிகத்திலிருந்து ஒரு சொல்லையும் பொருளையும் அதனுடைய சிறப்பையும் காண இருக்கின்றோம். நமக்கு எப்பொழுதுமே பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு நாள் அல்லது நட்சத்திரம் அல்லது திதி இதை வைத்து விழாக்கள் கொண்டாடுவதோ விரதங்கள் இருப்பதோ வழக்கம். அந்த வகையில் பார்க்கிற போது நமக்கு இறைவனுக்கு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுவது வருடத்தில் 6 முறை மட்டுமே நடைபெறும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நடராஜ பெருமானுக்கு நடக்கின்ற அந்த அபிஷேகத்தில் இந்த மாத கணக்கில் நட்சத்திரத்தை கணக்கிட்டும் திதியை கணக்கிட்டும் நடத்துவார்கள். விண்ணோர்கள் அதாவது தேவர்களுக்கு இறைவன் காட்சி தரும் பொருட்டு தான் இந்த ஆனி மாத உத்திர பெருவிழா நடக்கின்றது. அதை நாமும் கொண்டாடுகிறோம். தேவர்களுக்காகவே இறைவன் இறங்கி வருகிறாரா என்று கேட்டால் அப்படித்தான். ஏன்னா மனிதர்களுக்காக நாம் உற்சவங்கள் பெருவிழாக்கள் என்று மாதந்தோறும் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். நமக்கு இந்த மாத கணக்கில் வருகின்ற ஒவ்வொரு விழாவும் சிறப்பானது என்பதை நம்ம எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா ஞான சம்பந்தருடைய மட்டிட்ட புண்ணை என்ற மயிலாப்பூர் பதிகத்தில் பார்க்கலாம். கார்த்திகை தீபம் காணாது போனாயோ அப்படின்னு ஒன்றையும் அவர் குறிப்பிட்டிருப்பார். அதனால் நம்மளுடைய இந்த விழாக்கள் எல்லாம் தொன்மையானது என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதே சமயம் இந்த ஆனி மாதத்தில் நடக்கின்ற அந்த உத்திரம் பெருவிழாவானது அபிஷேகனானது தேவர்களுக்காக என்று ஏன் குறிப்பிடப்படுகிறது என்றால் தேவர்கள் இறைவனை வணங்குவதற்கு நாம் எப்படி 6 கால பூஜை செய்து கொள்கிறோமோ இறைவனை வழிபாடு செய்ய 6 கால பூஜை நடத்துகிறோமோ அதே போல் தேவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள். அந்த வகையில் இந்த மாத கணக்கில் 6 பூஜைகளையும் அவர்கள் நடத்துகிறார்கள். நம்ம நடத்துகிற 6 கால பூஜை போல் இந்த வருடத்திற்கு 6 முறை அபிஷேகம் நடப்பதைத்தான் அவர்கள் அதிகாலை நேரத்தில் அப்படி கணக்கு வைத்து தான் இந்த ஆனி உத்திரத்தையும் நடத்துகிறார்கள். அந்த வழிபாடு நமக்கும் உகந்ததாக இருப்பதனால் ஏனென்றால் இறைவன் விண்ணுலகம் மண்ணுலகம் என்று இந்த பிரபஞ்சம் முழுக்கும் வியாபித்திருப்பதன் காரணமாக நமக்கும் அது உகந்த நாளாக கருதப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது சித்திரை மாதத்தில் திருவோண நட்சத்திரத்திலும் ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்திலும் மார்கழியில் திருவாதிரை நட்சத்திரம் இந்த வகையில் நட்சத்திர வகையிலும் அதே போல் ஆவணி புரட்டாசி மாசி இதில் சதுர்த்தசி என்ற திதி வகையிலும் இந்த அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. இந்த ஆனி உத்திர பெருவிழாவில் தேவர்கள் இறங்கி வருகிறார்கள் என்பது ஐதீகமாக இருந்தாலும் கூட மாணிக்க வாசகருக்கும் இது உகந்த ஒரு மாதமாக கருதப்படுகிறது. காரணம் ஆனி மகத்தில் தான் அவர் இறைவனடி கலந்தார் என்பது நமக்கு தெரிய வருவதனால் இன்றைய தினம் அதனை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்கிறோம். என்று முன்னமே சொன்னது போல ஆனி உத்திரத்திற்கான சிறப்பு இதுதான். நம்ம திருவாதிரை எப்படி திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதம் கொண்டாடுகிறோமோ என்ன சொல்லுவாங்க, எதுக்கு தாயிலி தந்தையிலி பிறப்பிலி என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு எப்படி நட்சத்திரம் இருக்குமா, அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. நம்ம மனிதர்களுக்கு தான் நம்ம அந்த நட்சத்திரம் குறிப்பிடுகிறோம். ஆனால் இறைவனுக்கு ஏன் நட்சத்திரம் எப்படி வந்தது திருவாதிரை என்று சொன்னால் அது எப்படி அப்படின்னா நம்மளுடைய வழக்கமே என்ன அப்படின்னா எது முதன்மையாக இருக்கிறதோ எது முக்கியமாக கருதுகிறோமோ அதை இறைவனுக்கு சமர்ப்பிப்பது நம்மளுடைய வழக்க பண்பாட்டில் ஒன்று. இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட கிராமங்கிறது குறிப்பிட்டு சொன்னாலும் பெரும்பாலும் என்னென்னா வீட்டில் கிடைக்கின்றத விளைச்சல் நிலங்களில் இருக்கிற நெற்பயிர்கள்
அந்த நெல்லுடைய கதிர்களெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் இளநீர், கடலை, வேர்க்கடலை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கோவிலில் வந்து கட்டி வச்சுருக்கதை நம்ம பார்ப்போம். ஏன்னா முதன்மையாக எடுக்கிறத நாற்று நடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் விவசாயத்தில், அது முதல்ல வந்து சாமி பேரை சொல்லி தான் நட்டு வைப்பாங்க. அதுபோல் இந்த நட்சத்திரங்களில் சிறந்த நட்சத்திரமாக விளங்குகின்ற திருவாதிரை நட்சத்திரம் என்பது இறைவனுக்கு உகந்ததுன்னு நாமளும் அவருக்கு சமர்ப்பித்திருக்கோமே தவிர, இறைவனுக்கு நட்சத்திரம் நாள் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நாம் மனிதர்கள், முனிவர்கள், அசுரர்கள், மேலும் தேவர்கள் என்று நாம் இறைவனை வணங்குவதற்காக இந்த குறிப்பிட்ட தேதிகள், அதாவது நாளையோ நட்சத்திரத்தையோ திதியவோ நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறது தான். அந்த ஒரு வகையில் கொண்டாடுவது தான் இந்த ஆணி பெருவிழா, உத்திர பெருவிழாவும். மாணிக்கவாசர் குருபூஜை என்று சொல்கிற போது மாணிக்கவாசருடைய திரு வரலாற்றில் நம்ம அதிகம் வந்து பரிச்சயமானவர்கள் தான் அந்த செய்தி எல்லாமே நமக்கு. ஆனாலும் கூட அந்த குருபூஜையை முன்னிட்டு நாம் வந்து சிந்திக்க இருப்பதனால் நாம் பகிர்ந்து கொள்வது என்ன அப்படின்னா, அவர் திருவாதவூர் என்ற ஊரில் தான் அவர் திரு அவதாரம் செய்கிறார். அது வந்து மதுரையம்பதிக்கு அருகில், மதுரை இப்போவும் மதுரைக்கே அது அருகில் இருக்கின்ற ஒரு திருத்தலம் அது. அங்கே இருக்கின்ற இறைவனுக்கு திருவாதவூரர் என்று பெயர் இருப்பதனால் அதையே அவங்க பெற்றோரான ஞானவதி அம்மை, சம்புபாதர் என்ற இருவர் அந்த பெற்றோருக்கு தான் அவர் வந்து திரு அவதாரம் செய்திருக்கிறார். அந்த திருத்தலத்தில் இருக்கின்ற இறைவனுடைய பெயரை தான் திருவாதவூரர் என்று மாணிக்கவாசருக்கு இயற்பெயராக இருந்திருக்கிறது. 3ஆம் வரகுண பாண்டியன் காலத்தில் தான் அவர் வந்து அவருடைய இளமை காலம் இருந்திருக்கிறது. கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கியதன் காரணமாக அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக வருகின்றார். சிறந்த அமைச்சர், சிறந்த அறிவுப்புலமை இருப்பதன் காரணமாக தென்னவன் பிரம்மராயன் என்ற சிறந்த பட்டத்தினை அரிமர்த்தன பாண்டியன் அவருக்கு வழங்குகிறார். அதோடு அல்லாமல் அமைச்சர் என்ற வகையிலும் நண்பர் என்ற வகையிலும் அவருக்கு வந்து சில சிறப்புகள்லாம், அந்த குடை, சிவிகை அப்படின்னு முத்து பல்லக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு வந்து இறைவன் வந்து ஞானசம்பந்தர் கொடுத்தது முத்து பல்லக்கு. ஆனாலும் கூட சிவிகை என்று பல்லக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அவரை சுமந்து செல்லக்கூடிய அளவிலே வசதிகள்லாம் இருக்கக்கூடிய அளவிலே அந்த அமைச்சருக்கான சிறப்பான சலுகையெல்லாம் அவர் செய்திருக்கிறாரு அரிமர்த்தன பாண்டியன். அந்த வகையில் தான் என்ன பண்ணுறாரு, சிறந்த ஒரு அமைச்சராக இருந்ததன் காரணமாக நம்பிக்கைக்கு உரியவர், அதுதான் முதல்ல எடுத்து வைக்கணும், நம்பிக்கைக்கு உரியவர் மன்னனுக்கு, நம்பிக்கைக்குரிய முதலமைச்சர் என்பதன் காரணமாக அவரிடம் பொருள்களை கொடுத்து குதிரை வாங்குவது சொல்கிற இந்த திருச்சரிதை நமக்கு தெரியும். இருந்தாலும் மாணிக்கவாசருடைய சிறப்பு நாள் இல்லையா, குருபூஜை வரவிருக்கிறதுனால அதை நம்ம நினைவு கொள்வது தான் நமக்கு வந்து நல்லதாக, நம்மளுடைய ஆன்மாவிற்கு ஒரு கடைந்தேறுதலாக இருக்கும் என்பதனால் நம்ம வந்து சிந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ குதிரை வாங்குவதற்காக வருகின்றார். பூலோக வகைப்படி பார்க்குற போது நமக்கு இந்த ஜோக்ரஃபிக்கலாக பார்க்குறப்ப எப்படின்னா, அந்த காலகட்டத்தில் தொண்டி துறைமுகத்திற்கு வந்தார் என்று ஒரு சிலரும், அப்புறம் கீழக்கரை என்ற துறைமுகத்திற்கு தான் குதிரை வாங்க வந்தார். ஏன்னா சில விடயங்கள்லாம் நம்ம வந்து சொல்லும் பொழுதோ இப்போ அறிந்து கொள்ளும் பொழுதோ தளத்தினை சரியாக அறிந்து கொள்ளணும் இல்லையா. அப்போ அவர் எந்த பக்கம் வந்துருக்காரா, சோழ மண்டலத்தில் வந்திருக்கிறாரா, பாண்டிய மண்டலத்தில் இருந்து அந்த குதிரைகளை வாங்கி வர சென்று இருக்கிறாரா என்பதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதே போல் அவர் வந்து கீழக்கரை என்று சொன்னால் நமக்கு திருமறை காட்டுக்கு அருகில் இருக்கிறது கீழக்கரை, அது வந்து பாண்டி நாட்டுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து தொண்டி துறைமுகமில் சோழ மண்டலத்திலும் தொண்டி என்ற ஒரு துறைமுகம் இருந்திருக்கிறது, மேலும் பாண்டிய மண்டலத்திலும் இருந்திருக்கிறது என்று வரலாற்று ஆய்வுகள் சொல்லுகிறது. ஆனால் இவர் வந்த பொழுது, எதை கடந்து போகும் பொழுது, அது வந்து சோழ மண்டலமாக இருந்தாலும் சரி, பாண்டிய மண்டலமாக இருந்தாலும் சரி, அவர் கடந்து செல்லுகிற போது திருப்பெருந்துறை என்ற திருத்தலத்தில் தான் அவர் ஆட்கொள்ளப்படுகிறார் என்பது நம்ம குறிப்பு இருக்கிறது. இப்போ அவர் வரும் பொழுது படை சூழ என்ன பண்ணுறாங்க, அந்த குதிரைகளை விற்பனை செய்கின்ற அரபு நாட்டு குதிரைகள் வந்து இறங்குகிறது, அரேபிய சேர்ந்த வணிகர்கள் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கார் என்று அறிந்து அவரிடம் பொற்காசுகளை கொடுத்து மாணிக்கவாசர் இறைவன் ஆட்கொண்டு அவர் வந்து நமக்கு இந்த பதிகங்களாம் கொடுத்த பிறகுதான் மாணிக்கவாசர் என்ற பெயர் இறைவனால் சூட்டப்படுகிறது. அதற்கு முன்னதாக திருவாதவூரர் தான், மந்திரியின் பெயர் திருவாதவூரர். மந்திரி என்றாலும் ஒரு முதன் மந்திரி என்கிற பொழுது ஒரு சிறப்பான ஒரு இயல்பு பண்பாடெல்லாம் அவர்கிட்ட இருந்தாலும், மந்திரிக்கே உரிய முதன் மந்திரி அப்படின்னா இன்றைக்கி நமக்கே தெரியும் முதன் மந்திரினா என்ன, ஆவதற்கு முன்னே என்ன நடந்துச்சு, ஆன பிறகு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நமக்கே தெரியும் இல்லையா. இந்த காலகட்டத்திலே மக்களாட்சியிலே, மன்னர் ஆட்சியில் போது அவர் மன்னர் வந்து யாரை நிர்ணயிக்கிறாரோ அவர் தான் முதன் மந்திரியாக வர முடியும். அந்த காலகட்டத்திலே அரசு அலுவல்களை சிறப்புற செய்து கொண்டும் தன்னையும் அறியாமல் அவங்க சைவ குடும்பத்தை சார்ந்தவர் என்பதனால் அவர் சொக்கநாத பெருமானுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார் என்பதும் தெரிய வருகிறது. ஏன்னா சொக்கநாதர் தான் பின்னாளில் மாணிக்கவாசருக்காக எல்லாமுமாக இறங்கி வருகிறார். இறைவன் வந்து பின்னாளில் வந்து
அவருக்கு அற்புதம் செய்யும் பொருட்டு சொக்கநாத பெருமான் தான் முதன்மையாக அங்கே வருகிறார் என்று நமக்கு குறிப்புகள் இருக்குது, திருச்சரிதம் சொல்லுகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது அவர் குதிரைகள் வாங்குவதற்காக வந்து கொண்டிருந்த பொழுது வனத்திற்கு அருகில் ஒரு வனத்தை கடக்கின்ற பொழுது, அந்த இடம்தான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அங்கே வரும்பொழுது நமக்கே உரிய சிறந்த மகா மந்திரமாக கருதப்படுகிற நமச்சிவாய என்ற மந்திரம் அவருடைய செவிகளில் விழுகிற பொழுது எழுந்து குதிரையிலிருந்து இறங்கி அந்த வனத்திற்கு உள்ளாக ஓடுகிறார். அங்கே குழந்தைகளுக்கு வேதங்களை புகட்டி கொண்டு வேதில் ஒருவர் அமர்ந்து குருவாக அமர்ந்து பாடம் புகட்டி கொண்டு இருக்கிறார் என்பதை இவர் கண்ணுற்று பார்க்கிறார். தன்னையும் அறியாமல் அதை நோக்கி ஓடுகிறார், அமருகிறார். அவருக்கு வந்து அவரும் ஒரு மாணவராக அமர்ந்தாலும் கூட இறைவனுடைய திருவடி அவர் மீது பட்டு திருவடி தீட்சை அவர் கிடைக்கிறது. திருவடி தீட்சை கிடைத்த பிறகும் கூட பாடம் புகட்டி கொண்டிருந்த சமயத்திலே அதை முடித்து கொண்டு அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு வேதியராக இருந்தவர் மறைந்து விடுகிறார். அப்போது நாமல் ஒரு மாணவனாக வந்தோமே, நம்மளை அழைத்து கொண்டோ நமக்கு எதுவுமே மாற்றம் இல்லாமல் போய்விட்டாரே என்று அவர் அழுது கொண்டிருக்கிறார். அந்த அழுகையானது இறைவனை மீண்டும் கண்டு அவருடைய திருவடியோடு கலக்கின்ற அந்த மக நட்சத்திரத்தில், ஆணி மாதம் மக நட்சத்திரத்தில் கலக்கிற வரைக்கும் அழுது கொண்டு தான் இருந்திருக்கிறார். உள்ளே புலம்பி கொண்டு தான் இருக்குது. அந்த புலம்பல் தான் ஒரு திருத்தலத்திலும் ஒரு பதிகங்களாக நமக்கு கிடைத்திருக்கிறது. 51 பதிகங்கள் சேர்ந்தது தான் திருவாசகம். அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 43வது பதிகத்தை பார்க்க போகிறோம். திருவார்த்தை என்ற பதிகத்தை தான் பார்க்க போகிறோம். அப்படியாக இறைவனால் வந்து ஆட்கொள்ளப்பட்ட பிறகு குருந்த மரத்தடியில் இன்றைக்கும் வந்து அந்த மரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆவுடையார் கோயில் என்ற திருத்தலமாக இன்றைக்கு பேர் விளங்குகிறது. ஆவுடை மட்டுமே இருக்கக்கூடிய திருத்தலம், பானம் இல்லாமல், இல்லையா, ஆவுடையார் கோயில். அதனால் அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ஆவுடையார் கோயில்னு சொன்னதான் தெரியும். திருப்பெருந்துறைங்கிறது அங்கே போய் பார்க்குற பலகையில் தான் எழுதியிருக்கும். தொல்லியல் ஆராய்ச்சி அது கீழே இருக்குது, தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு உட்பட்டது இருப்பதனால் அங்கே அவங்க குறிப்பிட்ட பலகையில் தான் அது இருக்கும். மிகவும் பழமை வாய்ந்த பார்க்கக்கூடிய ஒரு திருத்தலம். கோவில் அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு நேரமானது குறைவாக இருக்கிறது. நேரில் சென்றவர்கள் பார்த்து நமக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு கொடுப்பினை தான், இல்லையா? இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்விலே அந்த மாதிரி திருத்தலமெல்லாம் பார்க்குறது வந்து இறைவனால் நம்ம அழைத்தால் தான், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. எந்த கோவிலாக இருந்தாலும் அதை தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் இந்த கோவிலுக்கு இவன் அருள் இருந்தால் தான் நீங்கள் வர முடியும்னு எல்லா கோவிலுக்குமே போடுவாங்க பாருங்கள், ஊடகத்திலும் போடுவாங்க. இந்த முருகன் கோயிலுக்கு அவன் அருள் இருந்தால் தான் வரான். குறிப்பிட எந்த கோவிலாக இருந்தாலும், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் அன்றைக்கு நம்ம போக வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தாலும் தான் போக முடியும், இல்லையா? அந்த வகையில் அவருக்கு வந்து தீட்சையே கிடைத்த பிறகு கூட நமக்கு முழுமையான ஒரு முக்திக்கான வழி கிடைக்கவில்லை. ஏன்னா ஞான வழியாக இறைவனை அடைந்தவர் மாணிக்கவாசகர். அந்த புலம்பலுக்கு பிறகு தான் இறைவனை நோக்கி அவர் திருவாசகத்தில் 51 பாடல்களையும் பதிகங்களையும் கொடுத்திருக்கின்றார். அந்த திருப்பெருந்துறைக்கு அடுத்து அவர் 37 திருத்தலங்களுக்கு அவர் வந்து சென்று இருக்கிறார். ஒரு திருத்தலத்திலும் அவர் பல பதிகங்களை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவண்ணாமலையிலே திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சும் எழுதியிருக்கின்றார், அருளியிருக்கின்றார். உத்திரகோசமங்கில் நீத்தவில் விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார். திருப்பெருந்துறையை எல்லா திருத்தலத்தில் இருந்தும் திருப்பெருந்துறையை குறிப்பிடுவார். ஏன்னா அவர் அங்கே தான் ஆட்கொள்ளப்படுகிறார், இல்லையா? அப்போ எல்லா இதையும் பார்த்துட்டு நம்ம வந்து திருவாதூர் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, திருவாதூரில் திருவாதாரம் செய்து மதுரைம்பதியில் இருக்கின்ற சொக்கநாத பெருமானால் அருளை பெற்று அவருடைய முழுமையான பயணம் முழுவதுமாக உத்திரகோசமங்க, திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம் இப்பெல்லாம் குறிப்பிடத்தக்கதாக இருந்தாலும் இறுதியில் என்ன ஆகுறதுன்னா, அவர் வரும் வழியிலேயே இலங்கையைச் சேர்ந்த மன்னன் ஒருவன் இப்படி ஒரு சித்தர் போல இருக்கின்றார் ஒருவர் என்பதற்காக ஒரு புத்தரை பின்பற்றுகிற ஒரு ஆளை அழைத்து கொண்டு வந்து அவரிடம் தர்க்கம் செய்கிறார்கள். அப்பொழுது இலங்கை மன்னனுடைய மகளானவள் வாய் பேச முடியாத ஊமையாக இருக்கின்றார். மாணிக்கவாசகர் இறை அருளால் அவரை பேச வைக்கின்றார். அதன் பிறகு அந்த மன்னரே, இலங்கை மன்னரே மகிழ்ச்சியுற்று இவருக்காக ஒரு மடத்தினை குடிலை அமைத்து கொடுக்கின்றார் மடமாக. அதற்கு பேர் திருப்பெருந்துறை. அது எங்கே இருக்குன்னா தில்லையிலே இருக்கிறது. இவர் ஆட்கொள்ளப்பட்ட திருப்பெருந்துறைங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உட்பட்டது. தில்லைக்கு அருகிலே குடில் அமைத்து கொண்டு இருந்த இடத்துல தான் வந்து இறைவன் அவருக்கான அவருடைய சிறப்பினை, இறைவன் வந்து என்னென்ன மாணிக்கவாசகருக்கும் இறைவனுக்கு உள்ள அந்த ஈர்ப்பினையும் கருணையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அந்த திருப்பெருந்துறை விளங்குகிறது, தில்லையில் இருக்கின்ற திருப்பெருந்துறை. ஆக அங்கேயே குடிலமைத்து கொண்டிருந்த மாணிக்கவாசகரிடம் இறைவனே வந்து நேரடியாக, நான் வந்து மதுரையம்பதியிலிருந்து வருகிறேன், நீங்கள் இது போல் பாடல்களாம் எழுதக்கூடியவராக கேள்வியுற்றேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் எழுதுகிறேன் என்று சொல்லி இறைவனே வந்து நேரடியாக தன்னுடைய திருக்கரத்தினால் ஏடில் இந்த திருவாசகத்தையும் திருக்கோவையாரம் எழுதி கொடுத்து அதை தானே எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு சென்று தில்லையம்பதியில் இருக்கின்ற பஞ்சாக்கர படியிலே வைத்துவிட்டு இறைவன்
மறைந்து விடுகிறார். அதிகாலை நேரத்தில் அங்கே இருக்க தில்லைவாழ் அந்தணர்கள் அதை கண்ணுற்று அதை எடுத்து பார்க்கிற பொழுது மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல எழுதப்பட்ட திருவாசகம் திருக்கோவையார் என்று எழுதப்பட்டு திருச்சிற்றம்பலம் உடையான் என்று கையொப்பமிட்டு இறைவன் வைத்திருக்கிறார் என்பது தெரிய வந்த பிறகு மாணிக்கவாசகருக்கு அழைப்பு விடுத்து, அதாவது திருவாதூருக்கு அழைப்பு விடுத்து கேட்குறாங்க, யாருடையது என்ன, இந்த பாடல்கள் இங்கே இருக்கிறது, இதற்கான பொருள் என்ன என்று கேட்கிற பொழுது தான் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, இதனுடைய பொருள் உள்ளே இருக்கின்ற நடராஜ பெருமான் தான் என்று, இறைவன் தான் என்று சுட்டி காட்டிவிட்டு அந்த ஆணி மக நட்சத்திரத்தை இறைவனோடு கலந்து விடுகிறார். இதுதான் திருச்சரிதத்தின் சுருக்கம். இப்போ எப்போ அவருக்கு மாணிக்கவாசகர் என்ற பெயர் வந்தது என்றால், இவர் படிப்படியாக இந்த பதிகங்களை எல்லாம் சொல்ல சொல்ல அதில் உள்ள உயர்ந்த கற்கள் அப்படிங்கிறப்போ நம்ம கடலில் பார்த்திங்கன்னா முத்து கிடைக்கும், பவளம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் உயர்ந்த கற்கள் என்று சொல்வது மாணிக்கத்தை தான் நம்ம சொல்லுவோம். அப்படி ஒளிமிக்க உயர்ந்த கற்களை போன சொற்களை சொல்லாடலானது மாணிக்கவாசகருடைய திருவாய் மலர்ந்ததன் காரணமாக இறைவனே அவருக்கு மாணிக்கவாசகர் என்று பெயர் சுட்டுகிறார். அதன் பிறகுதான் அவர் மாணிக்கவாசகர் என்று அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட மாணிக்கவாசகர் எழுதிய திருவார்த்தை என்ற பதிகத்திலே நம்ம பார்க்க போகிற சிறப்பு என்ன அப்படின்னா, வார்த்தை அப்படிங்கிறது சொல், வார்த்தை, பேசுகிறது அப்படிலாம் சொல்கிறதுங்க. பேசுகிறதுக்கு சொல், வார்த்தை அப்படிலாம் நம்ம சொல்கிறது வழக்கம். இந்த சொல்லானது வார்த்தை என்பது எப்படின்னா, அந்த சொல்லுக்குரிய உட்பொருளை வார்த்தை என்று குறிப்பிட்டிருக்கிறார் மாணிக்கவாசகர். அப்போது வார்த்தை என்பது நமக்கு சொல்ல என்று நடைமுறையில் சொன்னாலும் கூட, நீங்கள் பேசுகிற வார்த்தை சொல் இரண்டையுமே நாம் பிரயோகப்படுத்துவோம் இல்லையா, பயன்படுத்துவோம். அப்போது அவர் பேசுகின்ற பேச்சினை வார்த்தை என்ற சொல்லோடு, வார்த்தை திருவார்த்தை என்று இறைவனோடு இணக்கமாக இருந்ததை, இறைவன் இறங்கி வந்ததை சிறப்புற சொல்லப்பட்டதான் திருவார்த்தை என்ற பதிகம். இந்த பதிகத்திலே அவர் சொல்லுவது என்ன அப்படின்னாக்கா, இறைவனுடைய சிறப்பை தான் முழுமையாக சொல்லியிருக்கேன். நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம், நான் சொல்கிறேன்னு கிடையாது. நீங்களே படிக்கும் பொழுது திருமுறைகளையும் திருவாசையும் படிக்கிற பொழுது உலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நமக்கு ஏற்றபடி இறையர்களால் பெறக்கூடியதை முழுமையாக நிறைய பேர் அதோட பயனடைந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச திருமுறைகளை பாடி பயனடைந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட திருமுறைகள் யாவும் உலக வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக நமது அடியார்கள் கொடுத்திருக்கிறார்கள், மூவர் முதலிகள். ஆனால் திருவாசகத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனை அடைவதற்கான வழியை சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா. இறைவனுடைய புகழ், சிறப்பு, ஆற்றல், கருணை உள்ளம், இதுதான் திருவாசகத்தை நம்ம பார்க்கலாம் இல்லையா. நமக்கு திருமுறைகள் அப்படின்னு எடுக்கிறப்போ அதில் எல்லாமே குழந்தை வரம் வேணும், கல்வி வேணும், பொன் வேணும், பொருள் வேணும், எல்லாத்துக்கும் உள்ள பதிகங்கள் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போது ஞான வழியாக அடைகிற பொழுது ஞானத்தை பெரும் பொருட்டு நமக்கு முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட ஓரளவு ஒரு புள்ளி அளவாக நம்ம ஞானம் என்ற வார்த்தைக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உய்த்து உணர்ந்து, இந்த இடத்துல இறைவனை பற்றிய செய்திகளை சிவபுராணத்தில் சொல்லியிருப்பார் இல்லையா, பொருள் உணர்ந்து பாடுபவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அது திருவாசகத்துக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது, திருமுறை எல்லாவற்றிற்குமே எடுத்துக்கலாம். எல்லாவற்றையுமே உய்த்துணர்ந்து நம்ம படித்தோம் அப்படின்னா தான் இறைவன் நமக்கு இறங்கி வருவார் அப்படிங்கிறது திண்ணமான சொல்லப்படுகிற ஒரு சொல், ஆன்றோர்கள் வாக்காக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வார்த்தை என்பது எப்படி நமக்கு பிறக்கிறது என்பது பார்ப்பதற்கு முன்னதாக, இறைவன் இந்த உயிர்களையும் உடலையும் படைக்கிற பொழுது படைக்கும் கடவுளாக இருக்கின்ற பிரம்மதேவன் இல்லையா, படைப்பதற்காக உரிய தேவன் பிரம்மதேவன். அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, உடலை தான் படைப்பார். அவர் உடலுக்குள்ள இருக்கின்ற உயிர் எப்படி வாதனை அடைந்து தன்னுடைய வினைகளை கழித்து வர வேண்டும் என்று இந்த உடலுக்குரிய உயிர் எது என்று நிர்ணயிக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். நம்ம அழித்தல் என்ற 3வது இடத்துல அவர் கொண்டு வரமே தவிர, அவர் தான் நம்ம உயிரை உள்ளாக அனுப்புகிறார். அப்படி உள்ளாக அவனுக்கு அனுப்புகின்ற பிண்டம் அல்லது கரு அல்லது உடல் என்று நாம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் அதில் உயிரை திணிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இறைவன் என்றது தான். அந்த இடத்தில் இறைவனுக்கு கபாலி என்ற பெயர் இருக்கிறது. கபாலி என்றால் நம்ம குழந்தையெல்லாம் நமக்கே தெரியும் பாருங்கள், பிறந்த உடனே உச்சிக்குழி மூடலை அப்படின்னு சொல்லுவோம். பிறந்த ஒரு 3 மாதம் வரையும் கூட அந்த உச்சியில் இருக்கிற இடத்துல அந்த தோல் கொஞ்சம் மென்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிறக்கிற வரைக்குமே அது மூடாமல் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. பிறந்த பிறகு கூட சில குழந்தைங்களுக்கு மூடாமல் இருந்ததுக்குன்னு கூட நான் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதன் வழியாகத்தான் இறைவன் உயிரை முழுமையாக உள்ளே செலுத்துவான் அப்படின்னு. அப்போது அவர் பிறக்கிற சமயத்தில் தான் அந்த உயிர் உள்ளே செலுத்தப்படுகிறது என்றால், கருவில் இருக்க உயிர் துடிக்கிறது அம்மாவுக்கு தெரியும், குழந்தை நல்லா இருக்குன்னா சொல்கிறோம் இல்லையா. அது எப்படி அப்படின்னா, தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள உயிர்ப்பு இருக்குது இல்லையா, அந்த செல்கள், அதன் வழியான உயிர் அதுதான் அது துடிப்புக்கு அதோடைய ஆதாரம் ஆகாரம் எல்லாத்துக்கும் அதுதான் செயல்படுகிறது. இந்த ஆன்மாவிற்கு உள்ள தனியான உயிரானது இறைவனால் செலுத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் கபாலி என்று பெயர் பெறுகிறார் சிவபெருமான்.
ஆக இந்த உயிரானது உடலாக வெளிப்பட்டு வந்த பிறகு இறைவன் உயிரை எங்கே வைத்திருக்கிறான் அப்படின்னு ஒரு வினா நம்ம எழுப்பணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிராணவாயு தம்பிரான், இந்த வாயுக்கு உரியவன், பிராணனுக்கு உரியவன் தம்பிரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக. ஆனால் வாயுக்கள் என்பது உடலில் 10 வகையாக இருக்கிறது. தச வாயுக்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒரு வாயுக்கள் தான் நம்மளை இயக்குகிறது. அந்த தச வாயுக்கள் எதுன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிராணவாயு என்பது நம்ம மூச்சு காற்றுக்கான உள்ள வாயு வந்து பிராணவாயு. அப்போ இந்த உயிர்கள் சரியானபடிக்கு இயங்க வேண்டும் என்றால் ஒரு வாயுவும் வந்து நமக்கு சரியானபடி இருக்க வேண்டும். அந்த வாயுக்கள் சரியாக வேலை செய்ய வேண்டும் என்றால் இந்த சக்தியாக ஆறா என்று சொல்லக்கூடிய 6 வகை சக்கரம் இருக்கு இல்லையா, அது சரியாக இருக்கும். 6 வகை சக்கரம் எப்படி? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கை, அதற்கு மேலே சகசரத்தலம்னு 6 சக்கரம் இருக்கணும். இந்த 6 சக்கரத்திற்கும் இந்த வாயுக்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. பிராணவாயு என்பது பிராணனுக்கும், அப்புறம் அபானன் என்பது கழிவுகள் நீக்கவும், இப்படி ஒரு வாயு நேரம் குறைவுனால விளக்க முடியாது. இப்படி ஒரு வாயு இருக்கிறது. இறுதியாக நம்ம 10வது வாயுவாக, இன்னும் சொல்லப்போனால் கண் கூர்மையாக, இப்போ நம்ம சின்ன வயசுலேயே கேட்டிருக்கோம், இப்போ யாரும் அதை பற்றி பேசுகிற வழக்கங்கள்லாம் கிடையாது. இது உங்கள் வயசானவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு கூறு கட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். கண் சரியாக தெரியாமல் ஏதாவது தடுமாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூறு கட்டு போச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா கூர்மன் என்ற ஒரு வாயு தான் கண்ணை பார்க்குறதுக்கு, சிமிட்டுறதுக்கு, கண்ணீர் வருவதற்கெல்லாம் பயன்படுகிறது. அப்படி ஒரு வாயுவும் இறைவனால் படைக்கப்பட்டு வைத்திருக்கிற வாயுவிலே மிகவும் நம்ம வந்து ஆச்சரியப்படத்தக்க வாயு எதுனா பிராணவாயு. நின்ன உடனே உயிர் போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதையும் விட என்னென்னா, உயிர் போன பிறகு ஒரு வாயு வந்து நம்ம உடலில் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதான் தனஞ்செயன் என்ற வாயு. அது வந்து குதிக்காலில் இருக்கும். அது என்னென்னா, அந்த சவமானது வீங்காமலும் வெடிக்காமலும் நாற்றம் வந்து வராமலும் இருப்பதற்கு 24 மணி நேரம் வரைக்கும் அந்த வாயுவானது அந்த உடலில் இருக்கும். அதனால தான் நம்ம அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள நம்ம இறைவனடி சேரும்போது தகனம் அல்லது அவங்க இனத்தாருக்கு அளவில் நம்ம இறுதி சடங்கெல்லாம் பண்ணிடுறோம். அதுக்கையும் தாண்டி இப்போ நம்ம வசதிக்காக பாக்ஸு, இந்த ஐஸ் பாக்ஸு, அது இதெல்லாம் என்னவோ செய்கிறோம், அது அடுத்து அப்பாற்பட்டது. ஆனால் இயற்கையில் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த வாயுக்களுக்கும் இந்த 6 சக்கரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. எப்படின்னா, நம்மளுடைய வார்த்தை என்ற ஒரு சொல் இருக்குது இல்லையா, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற போது தான் உயிரையும் உடலையும் எங்கே இறைவன் இணைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பிராணவாயுவில் இருக்கிறது என்பதுதான் நம்ம பொதுவான கருத்து. எப்படி அது பிராணவாயுவில் மட்டும் கிடையாது, வார்த்தையில் வந்து நிறுத்துகிறான் இறைவன் என்பதை நம்ம எப்போ அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நமக்கு வந்து ஒரு குழந்தையோ இல்லை வயதானவர்களோ, ஏன்னா அவங்கள தான் நம்ம உதாரணமாக எடுக்க முடியும். குழந்தை வந்து பேசாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குமரகுருபரர் கூட 5 வயது வரையும் பேசாமல் இருந்து திருச்செந்தூர் முருகன் அருள் பெற்று மீனாட்சி அம்மி பிள்ளை தமிழ் பாடி இருக்கிறார் இல்லையா? அப்போ அது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, இந்த குழந்தை பேசலைன்ற வருத்தத்தில் இருந்தாங்க இல்லையா? அப்போ பேசாமல் இருக்க குழந்தைய நம்ம வந்து ஒரு குழந்தையாகவே நம்ம வந்து பாவிக்க முடியாது. ஊமை என்று ஒரு பெயர் கொடுத்தாலும் கூட அந்த குழந்தை என்ன பேசவே மாட்டேங்குது அப்படின்றதும், அதே போல் வயதானவர்களாக இருப்பவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பேச்சற்று கிடந்தாலும் அவங்க மேலே நம்ம ஒரு கவலை கொள்ளுவோம். எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், என்னத்தை இருக்கிறாங்க, பேசாமே இருக்கிறாங்க சொல்லுவோமா இல்லையா? அப்போ உணவு உண்டாலும் கூட உணவு போகும், மூச்சு காற்று போகும், எல்லாம் போகும். ஆனால் உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோமே தவிர, பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்க சவத்துக்கு சமமாக நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? பேச்சு என்பது தான் உயிர்க்கான மூச்சு. பிராணன் என்பது நம் நடமாடுவதற்கு நம்மளுடைய எல்லா சக்திக்கும் வேண்டியது முதல் வாயுவாக இருப்பது பிராணவாயு தான். ஆனால் இறைவன் சூட்சுமமாக வைத்திருப்பது எதுன்னா, வார்த்தை என்ற சொல்லை வைத்து தான் உடலானது இயங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யார் ஒருவர் வார்த்தையற்று பேச்சற்று இருக்கிறார்களோ அவர்களை நம்ம வந்து உயிர் உள்ளவர்களாக நமக்கு வந்து தோணாது. இருப்பாங்கன்னு நமக்கு, இப்போ கோமாவில் இருக்கவங்களாம் பேசாமல் இருக்கிறனால தான் நம்ம வருத்தப்படுறோம். எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்கப்பா, சாப்பிட்றாங்க, உணவெல்லாம் போகுது, தண்ணியாக தான் ஊற்றுறோம், ஆனால் பேசாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, பேச்சற்ற நிலையில் இருக்கின்ற குழந்தையோ பெரியவரோ யாராக இருந்தாலும் அவரை வந்து உயிரற்றவர் என்ற அளவில் நாம் பாதிக்கும்படியான சூழ்நிலை வருவதற்கு காரணம் பேச்சு என்பது மிக மிக முக்கியம். அந்த பேச்சு என்பது எப்படி வந்து நமக்கு வெளிப்படுது அப்படின்னா, வைகரி, பைசந்தி, மத்திமை, வாக்கு, இந்த 4 படிநிலையில் இருந்து தான் ஒரு சொல்லானது வெளியில் வரும். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இது கடகடன் வாய் வழியாக நமக்கு வர்றது கிடையாது. மூலாதாரம் என்ற அந்த 60 சக்கரத்தில் மூலாதாரம் என்ற இடத்தில் தான் துவங்குது. அதுக்கப்புறம் அது வந்து வைகரி என்று, பைசந்தி என்று நமக்கு வந்து நாபி கமலத்திற்கு வருகிறது. தொண்டைக்கு வரும்போது மத்திமையாகிறது, வாயின் வழியாக வரும்போது வாக்காக வருகிறது. அப்போ மூலாதாரத்தில் தான் முதல்ல வைக்கிறார் இறைவன். 6 சக்கரத்திலே இந்த வார்த்தை எங்கே உருவாகுகிறதோ
அந்த மூலாதாரத்தில் தான் அந்த சக்தியை கொடுக்கின்றார். அப்போ நமக்கு எது வந்து உயிராக இருக்கிறதுனா மூலாதாரத்தில் ஏற்படுகின்ற வார்த்தை தான் உயிராக வெளியில் வருகிறது. உடல் இயக்கத்திற்குரிய வாயுக்களின் வரிசையில் சொல்லப்படுகின்ற 10 வாயுக்களில் பிரதானமானது முதன்மையாக கருதப்படுவது எது அப்படின்னாக்கா பிராணவாயு. மூச்சு ஓடலை அப்படின்னா உயிரற்றவர் என்று நம்ம சொன்னாலும் கூட, பிராணன் என்று சொல்லக்கூடிய வாயு ஓடிக்கொண்டே இருந்து உயிர் இருந்தாலும் கூட பேச்சு இல்லை என்றால் அங்கே ஒன்றுமே கிடையாது, நம்ம முடிவெடுத்துடுறோம். அந்த பேச்சை இறைவன் அங்கே வைக்கின்றார். அதனால் இந்த 4 வகை வாக்கும் வருகிற பொழுது எவ்வளவு படிநிலை மாறி வருகிறது என்பதை நான் சிந்தித்து என்னென்னா நல்லவற்றை பேச வேண்டும் என்று செயல்படுகிறே தவிர எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறோம் பார்த்தீங்களா, அவங்களாம் நிதானப்படணும். ஏன்னா ஒரு வாக்கு என்பது நமக்கு என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் இல்லையா, நேரத்தை பொறுத்து நடந்துடும். அப்போ நம்ம யோசித்து பேசணும். அதுக்கு முன்னதாக இந்த 4 வகை படிநிலையிலிருந்து இறைவன் வெளிப்படுத்துகிறார் என்பதையும் அந்த திருவார்த்தை என்ற சொல்லை வைத்து இங்கே திருவார்த்தை என்ற பதிகத்தினையும் மாணிக்கவாசகர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எங்கே கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு திருவார்த்தை என்ற பதிகத்தினை திருப்பெருந்துறையை தான் அருள் இருக்கின்றார். திருப்பெருந்துறை என்று சொல்லுகிற போது இறைவனால் ஆட்கட்டப்படுற இடம் அது அவருக்கு திருத்தலம். 18 திருப்பேர்களை கொண்டது. திருப்பெருந்துறையிலேயே அவ்வளோ இடத்த விட்டு அங்கே இறைவன் அங்கே ஆட்கொண்டார் என்றால் அதற்கு ஒரு புராண சரிதம் இருக்கிறது. துண்டல் என்ற ஒரு அசுரனானவன் மதுரையம்பதியில் இருக்கிறான். அவன் கேள்விப்படுகிறான், இந்த இடத்துல ஒரு பெரிய திருத்தலம் இருக்கிறது. திருத்தலம் என்றால் அப்போது கோவிலாக அல்லாமல் ஒரு சிறந்த இடம், பூத்து குலங்குகின்ற செழிப்பான ஒரு இடம் இருக்கிறது என்பதை அறிகின்றான். அந்த இடத்தை தனக்கு அபகரித்து கொள்ள வருகிறான். திருப்பெருந்துறை இருந்த இடத்தை அங்கே இருந்த அந்தணர்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனிடம் முறையிடுகிறார்கள். இறைவன் அந்த அசுரனிடமிருந்து மீட்டு கொடுத்து இந்த இடத்தை கொடுக்கின்றார். அப்போது யாருக்கெல்லாம் அந்த இடம் பங்கீட்டுப்படுகிறதோ அவர்களெல்லாம் அவர்களுடைய பங்கீட்டில் 10ல் ஒரு பகுதியை கோவிலுக்காக கொடுக்கிறார்கள். அதனால் அங்கே திருப்பெருந்துறை என்ற ஒரு தலம் அமைகிறது. அதை பின்னாளில் தான் மாணிக்கவாசகர் கோவிலாக கட்டுகிறார். அப்போது அரிமர்த்தன பாண்டியன் எதுக்கு பொற்காசுகளை கொடுக்க வேண்டும், அதை இவர் கொண்டு குதிரை வாங்க கொண்டு வந்ததை எதற்கு இங்கே கொண்டு கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு சரிதம் இருக்கிறது. விண்ணுலகிலே பறந்து செல்லுகின்ற காந்தரூவர்கள், ஏன்னா தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் நம்ம கடந்து பார்த்தோன்னா கந்தருவர்கள்னு சொல்லுவாங்க, தேவர்களில் ஒரு வகையினர். அவன் ஒருவன் பறந்து போகிற பொழுது இந்த அரிமர்த்தன பாண்டியன் முற்பிறவியிலே ஒரு மேல் தளத்தில் உப்பரிகை என்று சொல்லக்கூடிய மாடியில் நின்று அவர் உலா வரும் பொழுது, அதாவது நடைபயிற்சி செய்கிற பொழுது, அந்த கந்தர்வனுடைய வாயில் இருக்கின்ற சந்திரக்கல் என்பது குளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசில் இந்த அம்புலி மாமா அப்படின்ற புத்தகம்லாம் படிச்சிருப்போம் பாருங்கள். அதில் மாயாஜால வித்தையெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பாக ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விக்ரமாதித்தன் கதையெல்லாம் வரும். அந்த குளிகை என்ற ஒரு கல்லானது, அந்த கல்லை வைத்தால் என்ன நினைக்காலமோ அது செய்யலாம் அப்படின்ட்டுன்னு. இப்போ அம்புலி மாமா கதையெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பளம் ஒன்று இருக்கும், ஒரு கல்லை வச்சுட்டு அதில் உட்காந்தாங்கன்னா அது பறக்குன்ற மாதிரி வேடிக்கைலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதுபோல் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு குளிகை என்ற கல்லை சந்திரக்கல்லை அவன் வாயில் வைத்து கொண்டு பறந்த பொழுது அது வாயிலிருந்து தவறி கீழே விழுகிறது. அப்பொழுது நடைபயிற்சியில் இருந்த மன்னன் முற்பிறவியிலே, யார், அரிமர்த்தன பாண்டியன் முற்பிறவியிலே அந்த கல்லானது இவன் கையிலே கிடைக்கிறது. எப்படி என்றால் அவன் கையில் வைத்திருக்க கோலில் மீது அந்த கல் பட்டு விட்டு உடைந்து விடுகிறது. அதற்கு அந்த கந்தர்வன் சொல்லுகிறான், என்னுடைய இந்த மகிமை மிகுந்த கல்லை நீ உடைத்து விட்டதன் காரணமாக உன் வாழ்நாளில் ஏதாவது ஒரு பிறவில் நீ கோவில் கட்ட வேண்டும் சிவனுக்கு அப்படின்னு அவன் தான் ஆணையிடுறான். அதன்படி தான் பின்னாளில் அவரையுமே அறியாமல் பொற்காசுகளை மாணிக்கவாசகர் கொடுத்ததாக திருச்சரிதம் புராணத்தில் இருக்கிறது. ஆனாலும் அவர் குதிரை வாங்க தான் வருகிறார். அந்த எண்ணத்தில் தான் அரசுக்கு பணி புரிய தான் வருகிறார். வந்த இடத்துல இறைவன் ஆட்கொண்டதுனால அங்கே கோவிலை கட்டுகிறார். கோவில் கட்டுகிறார். அதன் காரணமாக குதிரைகள் செல்லவில்லை, ஆளும் செல்லவில்லை. அதனால் என்னன்னா மன்னனுக்கு செய்தி போகிறது. மன்னர் ஒரு பாசுரம் என்னும் திருமுகம் ஒன்று எழுதி கொடுக்குறார். திருமுகம் என்றால் கடிதம், பாசுரம் என்பது பாடலை குறிக்கும், தவறுதலாக சொல்லிவிட்டேன். திருமுகம் என்று சொல்லக்கூடிய கடிதம் எழுதப்படுகிறது. உடனே கிளம்பி வர வேண்டும் என்று மாணிக்கவாசகர் கிளம்புகிறார். திருவாதூரர் மதுரையம்பதி செல்ல புறப்படுகிறார். அந்த நேரத்திலே குதிரை இல்லாமல் எப்படி செல்ல முடியும் என்று கேட்கிற போது தான் ஆவணி மூல நட்சத்திரத்திலே அது வரும் அப்படின்னு திருவுளம் சொல்கிறார் இறைவன் கனவில் சொல்லவும். அதே போல் சொல்லப்பட்டு மன்னனுக்கும் செய்தி அனுப்பப்பட்டு அவரும் மகிழ்ச்சியுடன் செல்கிற நம்ம குதிரை சேர்ந்துடும் அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த நேரத்தில் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு இப்போ எப்படின்னா பாருங்களேன், இந்த நம்மளோட இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்றைக்கு யாராவது ஒரு பிரமுகர் வருகிறார், அரசு சம்மந்தப்பட்ட வர்றாரு அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். முன்னாடியே தெரியும் இல்லையா, அவங்க வரப்போகிறாங்கன்னு அந்த ஆயத்தத்தோடு நம்ம இருப்போம். ஆனால் மதுரையம்பதியை சுற்றளவு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் மன்னனுக்கு
அந்த ஆவணி மூல நட்சத்திரத்தில் குதிரை வீரர்கள் யாருமே அந்நியர்கள் வந்த மாதிரி தெரியவில்லை என்பதனால் நீ பொய் சொல்லிவிட்டாய் என்று மாணிக்கவாசரை சிறையில் அடைத்து விடுகிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் கூட குதிரை வருகிற வழி தெரிகிறது, அந்த படை வீரர்கள்லாம் வர்றாங்கன்ற செய்தி வருகிறது. அதனால் அவர் மீட்கப்படுகிறார் சிறையிலிருந்து. வந்தவர் என்னென்னா குதிரை வீரனாக இறைவனே அவருக்காக அற்புதம் செய்யும்படியாக வருகிறார் என்பதை நம்ம பல முறை பார்த்திருக்கிறோம் இல்லையா? குதிரை வீரனாக வருகிறார், அந்த அவைக்குள்ளே வருகிறார். அதுதான் அங்கே சிறப்பாக சொல்லப்படுறது. அவைக்குள்ளே குதிரையோடே வருகிறார். குதிரை வீரனாக வருகிற பொழுது வணிகர்களில் முதன்மையாக இருப்பவர்களுக்கு மரியாதை செய்வது அந்த கால வழக்கமாக இருந்திருக்கிறது. அதன்படி மன்னர் ஒரு பொண்ணு ஆடையை எடுத்து அந்த குதிரை வியாபாரிக்கு கொடுக்கின்றார். இப்படி போத்துகிற பொழுது அந்த பொன்னாடை என்பது நமக்கு கிட்ட போத்துகிற பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, குதிரையினுடைய சாட்டையில் வாங்கி மேலே ஏறுகிறார் என்ற குறிப்பு மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறோம் அந்த படலத்தில். ஏன்னா வந்திருக்கிறது இறைவன் என்று யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இறைவன் தான் வந்திருக்கிறார். அது எப்படி வருவார் அப்படிங்கிறதுக்கு நிறைய இடத்துல என்னென்னா, யாருக்கு எப்படி வரணுமோ அப்படி தான் வருவார் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். எப்படி அப்படின்னா, முகமதியர் எப்படி குதிரை வியாபாரி எப்படி வருவாங்களோ அரபு நாட்டிலேருந்து அதே உடையிலே வந்திருக்கிறார். அதுதான் நம்ம சிறப்பு. இறைவனை நீங்கள் பார்க்குறப்போ யாருக்கு நம்ம எப்படி வேண்டுறோமோ அப்படி வருவாருங்க அப்படின்னு நம்ம பேச்சுக்கு சொன்னாலும் கூட நம்ம அவருடைய சரிதத்தெல்லாம் புராணத்தெல்லாம் பார்க்குற போது யாருக்கு எப்படி வரணுமோ அப்படி தான் அருள் புரிந்திருக்காரு. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய சிற்றறிவுக்கு ஏற்றவாறு இறங்கி வரக்கூடிய பேரறிவு இறைவன் இல்லையா? அது மாதிரி இருக்கிறாரு. அதுக்கப்புறமும் அந்த இரவு நேரத்தில் கொட்டடியில் கட்டப்பட்ட குதிரைகள் யாவும் பரிகள் யாவும் நரியாக மாறிவிடுகிறது. அதுவும் ஒரு சோதனையாக தான். நரியை பரியை நரியாக்கின திருவிளையாடல் புராணம் என்று அந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி இதில் என்ன கொடுமை அப்படின்னா, கொண்டு வந்து கட்டப்பட்ட குதிரைகள் யாவும் நரியாக மாறி ஏற்கனவே அரண்மனையில் இருந்த குதிரைகள்லாம் கடித்து குதறி விட்டு ஓடுகிறது. அப்போ இன்னும் கோபம் வருது மன்னனுக்கு. பொய் சொல்லி இப்படி பண்ணிட்டானே இந்த திருவாதவூரர் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்து தான் திரும்ப அவரை வைகை சுடுமணலில் கிடத்துறாங்க. அப்போவும் உன்னை நம்பி தானே நான் இருந்தேன், இப்படி நடக்கிறதேன்னு சொல்லும் பொழுது தான் அதுக்கும் கூட திருச்சேர்தனமாக மேலோட்டமாக உள்ளோட்டமாக போய் பார்க்குறப்ப என்னென்னா, மதுரையம்பதியிலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த பஞ்சத்தை தீர்க்கும் பொருட்டு யாகம் செய்கிறான் அரிமர்த்தன பாண்டியன். அந்த யாகத்திற்கு பலன் கொடுக்கும்படியாகவும் மாணிக்கவாசர் சுடுமணில் கிடந்ததை அவரை மீட்டு கொண்டுவதற்காகவும் தான் கடுமையான வெள்ளத்தினை ஏற்படுத்துகிறார் இறைவன் என்று குறிப்புகள் இருக்கிறது. அப்படி செய்யப்படுகிற அந்த வெள்ளத்தை அடைப்பதற்கு தான் வீட்டுக்கு ஒருவர் கூலியாள் வேண்டும் என்று சொல்லி, கூலியாள் இல்லாமல் வீட்டுக்கு ஒருவர் என்று கேட்கிற போது என் வீட்டிற்கு யாரும் இல்லை என்று அழுது புலம்பிய வந்திக்கிழவி புட்டு வித்தது பொழுது, கூலியை கொடுத்தால் நான் உனக்காக வேலை செய்கிறேன் என்று பிட்டுகளை வாங்கி கொண்டு அவர் போய் அடைக்காமல் படுத்து உறங்கினார் இறைவன். அதாவது இளைஞனாக சென்று என்ற திருச்சதெல்லாம் நமக்கு தெரியும். ஆக எப்படியாக இறைவனே இறங்கி அற்புதம் செய்த சிறப்பு தான் மாணிக்கவாசர். இன்றைக்கி இது ஆவுடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறையிலே 10 நாள் பெருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது. தேரோட்டம் நடக்கிறது. இறைவன் உகந்த அந்த விடை என்று சொல்லக்கூடிய நந்தி தேவர் மீது அமர்ந்து வரக்கூடிய பாக்கியம் யாருக்குன்னா மாணிக்கவாசர் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த தேவர்கள் கிரகத்தில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க யாரும் அதில் அமர்ந்து வர முடியாது. மாணிக்கவாசர் மட்டும்தான் நமக்கு நந்தி தேவர் மீது அமர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு இடத்தினை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் மாணிக்கவாசர் எவரும் உயர்ந்தவர் இல்லையா? அப்போ அவர் சொன்னபடியான பதிகங்கள் நம்ம சிவபுராணத்தை தினந்தோறும் படிக்க வேண்டும் என்று ஏன் சொன்னார்னா, அப்போ தான் நமக்கு மனசு பண்படும். இறைவன் நோக்கி சொல்ல வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் நமக்கு வரும். அதனால் எப்பொழுதுமே வீடுகளில் தினந்தோறும் நாம் சிவபுராணம் பாடலாம், படிக்கலாம், கேட்கலாம், எப்படி வேணாலும் செய்துக்கலாம். என்ன அப்படின்னா, பண்ணோடு பாட வேண்டும் என்ற வரைமுறை கிடையாது. மாணிக்கவாசர் இறைவனை நோக்கி அவர் நோக்கத்திற்கு பாடின ஒரு பதிகங்கள் தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்ட பதிகங்களை இந்த திருவாத்தியை பார்க்கிற போது இறைவனுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார். திருப்பெருந்துறையில் சொன்னதுனால தான் திருப்பெருந்துறை சிறப்புகளை நம்ம பார்த்தோம். இப்போ திருப்பெருந்துறையில் விழா நடந்து கொண்டிருக்கின்றன, உற்சவம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஆணி உத்திர விழாவை பற்றிய சிறப்பினை நாம் சிந்திப்பதற்கும், மாணிக்கவாசருடைய சிறப்பினை சிந்திப்பதற்கும், இந்த பதிகத்தினை சிந்திப்பதற்கும் நமக்கு மருந்தீஸ்வரர் அருள் புரிந்திருக்கார் என்று சொல்லி நம்ம இந்த பதிகத்தினுடைய சிறப்பினை பார்க்கின்றோம். மாது இவர் அணைய மறை பயின்ற வாசவன் மாமலர் மேய சோதி கோது இலாத பரங்கருணை அடியார் குலாவும் நீதி குணம் ஆய நல்கும் போது அவர் சொல்லை பெருந்துரை தம் புண்ணியன் பன்னிடை கழிந்து
ஆதி பிரம்ம வெளிப்படுத்திய அருள் ஆதியான எம்பிரான் ஆவானே என்று சொல்கிறார். என்ன அப்படின்னா, மாது என்று சொல்கிற மாதொரு பாகன் இடையிலே உமையம்மையை ஏந்தியவன் என்று சொல்வதற்கு மாது இவனாக பாகம் மறை பயின்ற வானவன் என்றால், மறை என்று சொல்லக்கூடிய வேத பொருளாக, வேதத்தின் விழுப்பொருளாக இருக்கக்கூடியவன், நான் மறை என்று சொல்லக்கூடிய வேதத்திற்கு முழுமையாகவும் முதன்மையாக விளங்கக்கூடிய சிவபெருமான். அதை சொல்லி அதனை அப்படி மறை வாசகன் மாமலர் ஜோதி என்று சொன்னால், மாமலர் என்று சொல்லக்கூடிய சிறந்த அளவில் நமக்கு மலர் அப்படின்னாவே தாமரையை தான் குறிக்கும். அந்த தாமரை போன்ற சேவடிகளை கொண்டிருக்கின்ற ஜோதியாக விளங்கக்கூடியவன். போது இலா பரங்கருணை. போது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நம்ம இந்த சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, போது அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா, நடைமுறையில் நம்ம பார்க்குறச்ச இந்த புளியம்பழம் இருக்குது பாருங்களேன், அதை சுத்தம் பண்ணுவோம், ஓடு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்க நரம்புகளை தான் கோதுன்னு சொல்லுவாங்க, கோதிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு உணவுக்காக பயன்படுத்துகிற போது நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு. ஆனால் அது போல் அல்லாமல் போது இலா அப்படிங்கிறப்ப எந்த விதமான குறைகளும் குற்றங்களும் அப்பளுக்கும் இல்லாத ஒருத்தராக நம்ம காட்சி தரக்கூடிய சிவன் மட்டும்தாங்க. அதுதான் ஒரு போது இல்லாத என்று சொல்லி, போது இல்லா பரங்கருணை அடியார் அடியார் குழாவும் நீதி குணம் ஆய நல்கும் போது அவர் சோலையாக விளங்குகின்ற பெருந்துறை. சோலை என்று சொல்லுகிற போது அந்த காலகட்டத்தில் இப்போ போய் பார்த்தாலும் ஒரு பெருந்துறை ஒரு கிராமமாக தான் இருக்கும். திருப்பெருந்துறை ஒரு பெரிய நகரமாக தோற்றமளிக்கக்கூடிய திருத்தலம் இல்லை, அது கிராமப்புறமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ 1500 வருடத்திற்கு முன்னதாக எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். சோலையாக இருந்திருக்கிறது. 3ஆம் நூற்றாண்டு என்றும் 9ஆம் நூற்றாண்டு என்றும் சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்திலே நமக்கு சோலையாக விளங்கிய அழகான பொழில்னு சொல்லுவாங்க, தடாகங்கள் இருந்த இடம் சொல்லுவாங்க, பொழில்னு சொல்லுவாங்க, வயல்வெளி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்தில் இருந்து தான் இறைவன் ஆதி பிரம்மம் என்று சொல்லக்கூடியவாக விளங்குகின்ற பிரம்மமாக விளங்குகின்ற இறைவன் அருள்பாலிக்கின்றான். அப்படி அருள்பாலிக்கின்ற இறைவனை நோக்கி செல்பவர்களை எனக்கு உகந்தவர்கள் அப்படின்றார். அடியார் கூட்டத்திலே இருக்கணும்னு சொல்கிறார் பாருங்க. அதை தான் இந்த இடத்துல எனக்கு யார் உகந்தவர் என்றால் இறைவனை நோக்கி செல்லுபவர்கள். அந்த இறைவன் யாருன்னா இவ்வளவு சிறப்பு பெற்றவர், திருப்பெருந்துறையிலே என்னை ஆட்கொண்டவர் என்பதை சிறப்பை சொல்லி மாலயன் யாவருமாக சேர்ந்து வணங்க அவருக்கு அருள் செய்த ஈசன் ஞாலம் அதனிடை மகிழ்ந்து இழிந்து நல்நெறி ஊட்டி நலம் திக்கும் கோலமணி அணி மாடம் நீடுகின்ற குழாவும் இடலை நடமாடும் சீலமிகு கருணை அழிக்கும் திறம் அறிவார் எம்பிரான் ஆவாரே என்று சொல்கிற போது, மாலயன் என்றால் திருவடி திருமுடி காண முடியாதபடி இறைவன் ஜோதி பிழம்பாக விளங்க அளவிற்கு தலைச்செருக்குற்று விளங்கி தலையையும் இழந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட திருமாலையும் பிரம்மதேவனையும் குறிப்பிடுகிறார். மாலயன் என்பது அதுதான். இங்கே அவர்கள் தான் என்னென்னா தேவர்களுக்கெல்லாம் முதன்மையாக சொல்வது மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கின்ற இறைவனுக்கு முன்னதாக சிறந்த தேவர்களாக உள்ள இறைவன் மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். அப்போ தேவர்களின் முதன்மையாக விளங்குறாருன்னா பிரம்மனும் திருமாலும் தான். ஏன்னா படைக்கிறது காக்கிறது அவங்கனால அவங்க தான் முதன்மையாக விளங்குகிறார்கள். அவர்கள் வணங்கக்கூடிய திருவடியை வைத்திருக்கின்ற இறைவனால் ஞானம் அதனை நமக்கு தரக்கூடிய ஞானம் முழுமை. ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கை, உலகம் இல்லையா, ஞானம் என்றால் உலகம் என்று பொருள். அதில் நன்னெறி காட்டி நல்ல சிவநெறியை நமக்கு காட்டி நலம் தரும் கோலமணி அணி மாட வீதி நீடு குலாபம் என்றுனா கோலமணி அணி மாடம்ங்கிறப்போ அந்த நகரத்தினுடைய சிறப்பு செல்வ செழிப்பாக காணப்படுகிறது, மாட மாளிகையாக காணப்படுகிறது. மஞ்சு என்று சொல்லக்கூடிய மேகம் தவழுகின்ற கூட கோபுரங்களாக இருக்கக்கூடிய நம்ம திருவான்மையூரை கூட அப்படி தான் நிறைய இடத்துல நம்ம பதிகத்திலே அப்படி தான் சொல்லியிருக்கோம். திருவான்மையூர் பதிகத்தில் திருவான்மையுடைய சிறப்பை அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன இருந்திருக்குன்னா மாதவி பூ என்று மலர்கள் இருந்த பதி இது அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவி பூனை என்னென்னு நமக்கு மல்லிகைப்பூ கூட இப்போ யாரும் தலையில் வைக்கிறது கிடையாது பெண்கள் இல்லையா. மாதவி பூன்னு ஒரு பூ இருக்குது. அது பின்னாளில் நான் சின்ன வயசில் இருக்கையில் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார், மாதவி போல இதழ் உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் நமக்கு அது மாதிரி சில இடங்களில் தான் மாதவி பூ கூட. ஆனால் என்னென்னா நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன சிறப்போ அதை வைத்து தான் நம்ம திருத்தலமே சிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா. அதனால் இங்கே என்னென்னா கோலமணி மாடங்கள் எல்லாம் நிறைந்த ஞானம் யாவும் நமக்கு அளிக்கின்ற ஞானம் முழுவதையும் தரிக்கின்ற குழாவும் இடத்தை கூடி நின்று நம்மை காக்கும்
சீலமிகு கருணை அளிக்கும் திறம் அவனை அறிவார் எம்பிரான் ஆவாரே. சீலம் மிகுந்த என்றால் அதுதான் ஒரு பத்தியிலே அதாவது அவர் அதுதான் குறிப்பிடுறாரு. சீலம் மிகுந்த ஞானம் முழுவதையும் ஆளுகின்ற இறைவனானவனை யார் நோக்கி செல்கிறார்களோ அவர்கள் எனக்கு உகந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆவுறுத்தி தின்பவரானாலும் ஈசனடி செய்பவர்கள் எனக்கு உகந்தவர்கள் நாவுக்கரசர் சொல்லியிருப்பார் இல்லையா. யாராக இருந்தாலும் யார் எனக்கு உகந்தவர் என்றால் இறைவனை நோக்கி செல்பவர்கள் எனக்கு உகந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஜாதி மத பேதமற்ற யாராக இருந்தாலும். அதுதான் அவர் சொல்வார். அணிமூடி ஆதி அமரர் கோன் ஆனந்த கூத்தன் அருசமயமும் பணிவகை செய்து அது நெறியாக யாரோடு இன்றும் பரவி வந்த பிணி இடைக்கெட நல்கும் பெருந்துரையம் பேர் அருளாளன் பெண்பால் உகந்து மணி வளை கொண்டு வான்மீன் பிடித்தருளும் அழகை காண அரியவர் எம்பிரான் ஆனாரே என்று சொல்லுகிற போது, அணிமுடி ஆதி அமரர் கோன் என்று சொன்னால் இந்திரலோகத்தில் இருக்கின்ற அமரர் கோன் என்று சொன்னால் அமரர்களுக்கெல்லாம் இந்திரன் தான் முதன்மையானவன். அந்த தேவர்கள் அனைவருடைய மணிமுடியானது திருவரியில் படும்படியாக அமர்ந்து காட்சி தரக்கூடியவர். எல்லோரும் அவ்வளவு வணங்கி இறைவனை புகழக்கூடிய அளவில் தேவர்கள் இருப்பார்கள். அப்படிங்கிறது அமரர் கோன் என்று இறைவனை சொல்லி உம்பர் கோன் கூட சொல்லுவாங்க. உம்பர் என்றால் தேவர்களை குறிக்கும். அப்படிப்பட்ட ஆனந்த கூத்தன், தில்லை நடராஜன், அம்பலவாணன், ஆடல் அரசு இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த ஆனந்த கூத்தன் அருசமயம் பணி வகை செய்து, அருசமயம்னா நமக்கு ஆதிசங்கரர் அறுவகை சமயமாக பிரித்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அதற்கு முன்னதாக மாணிக்கவாசகர் எழுதியிருக்காரு அருசமயத்திற்கு உரியவர் சிவபெருமான் என்று. சைவத்தின் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் வைணவத்தில் நமக்கு திருமாலை வணங்கக்கூடியவர்கள், அம்பிகை வணங்கக்கூடியவர்கள் சாக்தர்கள், குமார கடவுளை வணங்குபவர்கள் கௌமாரர்கள், அதே போல் சூரியனை வணங்குபவர்கள் சௌராஷ்டிரியர்கள், கணபதியை வணங்குபவர்கள் காணாபத்தியர்கள் என்று சொல்லக்கூடிய அறுவகை சமயத்தரும் பணியக்கூடிய இறைவன் யாருன்னா சிவபெருமான் தான். ஒரு சமயத்திற்கும் ஊடாக இவருடைய திருவிளையாடல் வருவதையும், அறுவகை சமயத்தில் இருக்கின்ற கடவுளர்கள் எல்லாருமே இவருடைய திருவிளையாடலில் உள்ளாக வருவதையும், திருவடி காண முடியாதபடி நமக்கு பெருமாளும் பிரம்மதேவன் வர்றார் இல்லையா. சாக்தம் என்கிற போது சக்தி அம்பாள் இடது பாகத்தை ஏற்றுக்கொண்டவள், வேலவர் விநாயகர்லாம் அவரோட மைந்தர்களாக வணங்கக்கூடியவர்கள். அப்போ அறுவகை சமயத்துக்கூடியவர்களும் இறைவனை வணங்கக்கூடிய அளவிலே பெரும் பேறு பெற்ற இறைவன். பாரோடு விண்ணும் பரவி வந்த பிணியிடை கேட நல்கும் பெருந்துரையான் பேர் அருளாளன் பெண்பால் உகந்து மணிமலை கொண்டு வரம் மீன் விரித்து. இது என்ன அப்படின்னா, இறைவன் பாரபட்சமற்றவர் என்பதற்காக மீனவராக வருவார்னு ஒரு திருவிளையாடல் இருக்கு இல்லையா. மீனவ பெண்ணாக அம்பாள் வர அவர் வலை வீசி பிடித்து அம்பிகை ஏற்றுக்கொண்டார் என்றும், அந்த மாதிரியான ஒரு திருவுருவத்தோடு மங்கள நாயகி மங்களநாதர் என்ற வகையில் தான் நமக்கு உத்தரகோசமங்கையிலிருந்து காட்சியளிக்கிறார்கள். உத்தரகோசமங்கை என்று குறிப்பிடாமல் மீனுக்கு வலை வீசிய மீனவனாக வருகிறார், கடலிலே இறைவன் காட்சி தருகிறார் மீனவனாக என்பதைத்தான் இந்த பத்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வேடு உரு ஆகி மகேந்திரத்து மிகு அருகில் மானை தன்னையும் தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோர்கள் யாம் ஆடல் அமர்ந்து புரிய ஐயன் பெருந்துரையாகி பெருஞ்சோதியாகி சுடர்தனை ஏற்றும் ஆட்கொண்ட இயல்பு அறியார் எம்பிரான் ஆனாரே என்றார். கடலில் வலை வீசக்கூடிய வலைஞனாக மீனவனாக இருந்த இறைவன் மகேந்திர மலை என்று சொல்லக்கூடிய மலையிலும் காட்சி தருகின்றார். மலையில் தேவர்கள்லாம் சென்று வணங்கக்கூடிய அளவில் இருந்து காட்சி தருகின்றார். அப்படிப்பட்ட இறைவனானவனை யார் சிந்திக்கிறார்களோ ஆடல் அமர்ந்ததாக விளங்குகின்ற, அதாவது ஆடல் அரசனாக விளங்குகின்ற இறைவன் எங்கே அமர்ந்து வருகிறான் என்றால் பரிமா ஏரி என்று சொல்லுகிறார். பரிமா என்றால் இறைவன் மாணிக்கவாசருக்காக பரி என்று சொல்லக்கூடிய குதிரையில் ஏறி வருகிறார் இல்லையா, அதை இங்கே குறிப்பிடுகிறார். பரிமா ஏரி எம்மை கடந்தனை என்றும் ஆட்கொண்ட இயல்பு அறிவார் யாரோ, இவ்வளவு சிறப்புமிக்க இறைவனை அறிந்தவர் யாரோ அவர்தான் எனக்கு உகந்தவர் என்று இந்த இடத்திலும் சொல்லி, இமையோர்கள் வணங்கி ஏத்த மாகருணை கடலாகி அமரர் சிந்தனை பந்தனை விண்டு ஆற தங்கும் எங்கள் பரமன் பெருந்துரையாகி நின்றான். உந்து திரைக்கடலை கடந்து என்று ஓங்கி மதில் அனைத்தும் கடந்து தனது ஓதமதில் இலங்கை அதனில் பந்தனை மேல் வண்டார்க்கு அறிவும் பரிசு அறிவார் யாரோ என்று சொல்லுகிற போது திரும்ப உத்தரகோசமங்கை தான் நினைவுபடுத்துகிறார். என்ன அப்படின்னாக்கா,
வந்து இமையோர்கள் பணிந்து நிற்கின்ற திருவடியை கொண்டிருக்கின்ற இறைவன் இலங்கை என்று சொல்லக்கூடிய அந்த தீவாக இருக்கின்ற அந்த இலங்கை இது திருத்தலம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் இல்லையா? அந்த இலங்கையிலிருந்து இறைவனை நோக்கி தவம் இருந்த மண்டோதரிக்கு பரிசாக ராவணனை அளித்தவன். ராவணனை வந்து சைவனாக காட்சி தர செய்து ராவணன் வந்து இறைவனை பற்றிய தவம் இருந்து பெரிய சிவபக்தனாக விளங்குகின்றான். அப்படிப்பட்ட சைவன் தான் எனக்கு வேண்டும். ராவணன் என்று மண்டோதரி குறிப்பிடவில்லை. சைவனை நான் உன்னை வணங்குகின்ற சைவனைத்தான் நான் மணந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதன் காரணமாக ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடக்கிறது. அது எங்கே அப்படின்னாக்கா உத்தரகோசமங்கையில். அவ்வளவு என்னென்ன தொன்மையான ஒரு திருத்தலம் உத்தரகோசமங்கை. அதனால் மண்டோதரிக்கு அருள்பாலித்த இலங்கை பெண்ணாக இருக்கின்ற மண்டோதரிக்கு அருள்பாலித்தவன் யார் என்றால் வளைஞனாக இருக்கின்ற இறைவன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார். மீனவனாக வந்து காட்சி தந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே சமயம் பார்க்கிற போது மேலும் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கோலம் திரிபுரம் ஆற்ற பேரிவர் அழியும் படியாக வில்லேந்தி நின்றவன். இந்த பத்தியில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நமக்கு வந்து முப்புறம் எரித்தவர், திரிசடை முப்புறம் எரித்த விரிசடை கடவுள் அப்படின்னு சொல்கிறார். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்று சொல்லப்படுகிறார். அப்போ என்ன அங்கே சிறப்பு அப்படின்னாக்கா, அவர் வந்து இந்த நகைப்பிலேயே அவர் வந்து இந்த 3 கோட்டைகளை பார்த்து நகைக்கின்ற பொழுதே அவை தவிடுபடியாக சாம்பலாகி போனது என்பது அங்கே சிறப்பு, இறைவனுக்கு சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதனை இங்கே குறிப்பிட்டு மேலும் என்ன அப்படின்னா, கேவலம் வேலல் ஆய்ப்பால் கொடுக்க கிடப்ப அதிவார் எம்பிரான் ஆனாரே. எப்படி அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்தில் நமக்கு வந்து பன்றிக்கு பால் கொடுத்த படலம் அப்படின்னு ஒன்று வரும். ஏன்னா வேடுவனாக இறைவன் சென்றிருக்கின்றார். அதற்கு முன்னதாக வளைங்கனாக சென்றிருக்கிறார். மகேந்திர மலையிலிருந்து காட்சி கொடுத்திருக்கிறார். தேவர்களுடைய திருமுடியானது இவருடைய திருவடியிலே வணங்கும்படியாக திருக்காட்சி கொடுத்திருக்கின்றார். மண்டோதரிக்காக, இலங்கை பெண்ணான மண்டோதரிக்காக ராவணனை மணக்கும்படி செய்திருக்கிறார் என்று சொல்கிறது போல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், தேவர்களை வணங்குவதற்காக இந்த ஆணி உத்திர விழா நடக்கிறது அப்படின்றத பார்த்தோம். தேவர்களுக்கு காட்சி தரும்படியாக மனிதர்களுக்கு எப்படி காட்சி தருகிறார் என்றால், நமக்கு உற்சவத்தின் பொழுது தேரை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு கோவிலே அசைந்து வர்ற மாதிரி இருக்கும். இது ஏன்னா வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் இதெல்லாம் வந்து கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலை இருப்பவர்கள் தான் இறைவனே வந்து திருவீதி உலாவாக வந்து நமக்கு காட்சி தருகிறார் என்றும், அப்புறம் தீர்த்தவாரி என்று சொல்லுவது கடல்வாழ் உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்களுக்கும் இறைவன் காட்சி தரதான் அந்த தீர்த்தவாரி நடக்கிறது என்றும் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க. அப்படியாக இருக்கிற பொழுது இங்கே காட்சி தருகின்ற இறைவன் எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சம் இருக்கின்ற நிறைய நம்ம பார்க்குறோம். நிறைய அவருடைய திருவிளையாடலில் பார்க்குறோம். எறும்புலேருந்து எல்லா எறும்பீஸ்வரர் இருக்கிறாரு இல்லையா, ஈங்கோன்மலை இருக்கிறது, நம்ம வந்து திருவழிதாயம் இருக்கிறது. நிறைய அவர் வந்து யாராருக்கெல்லாம் முத்தி கொடுத்தாருன்னு வர்ற இடத்துல இங்கே பன்றிக்கு பால் கொடுத்தார் என்கிற போது வேடுவராக வந்து அர்ஜுனனுக்காக வேடுவராகவும் வருகிறார். அந்த இடத்தில் தான் இறைவன் பிங்கன் என்று பெயர் பெறுகிறார் என்று கூட நாம் பார்த்துருக்குறோம். 64 மூத்தரில் அவர் வந்து பிங்கையன் என்று சொல்கிறோம் இல்லையா, அது வந்து வேடுவனாக வருகிற பொழுது. மீனவனாக வருகிற பொழுது வளைங்கன் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட இங்கே பன்றிக்கு பால் கொடுக்கும் அளவிற்கு பாரபட்சமற்ற உயிர்களை எல்லாவற்றையும் காக்கக்கூடிய அளவிலே வேடுவ ரூபத்தில் வந்து பன்றியை வந்து அர்ஜுனனுக்காக வில்லை ஏந்தி அவர் வந்து பன்றியை கொன்றாலும் கூட அடுத்த ஒரு படலத்தில் இந்த பன்றி வந்து இறந்து கிடக்கின்ற பொழுது குட்டிகள் யாவும் பாலுக்காக அழுகின்ற போது இவரே தாய்க்கு பன்றியாக மாறி பால் கொடுக்கும். அந்த சரிதமெல்லாம் நமக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் சுற்றுச்சுவரில் கோஷ்டத்தில் இந்த 64 திருவிளையாடல்களும் அங்கே அழகாக வந்து புடைப்பு சிற்பமாக வைத்திருப்பார்கள். இப்போ பன்றி ரூபம் எடுத்து இறைவன் பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுப்பது போன்ற சிற்பமெல்லாம் பார்க்குறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இறைவனுடைய கருணையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படியாக அவர் வந்து பன்றிக்குட்டிகளுக்கும் பால் கொடுத்த அளவிற்கு கருணை காட்டக்கூடியவர் என்ற இந்த பத்தியிலை சொல்லி அடுத்து என்ன அப்படின்னா, இறைவனுடைய திருக்கருணையானது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்பதை சொல்லுகிற பொழுது, மாது நல்லவள் உமை பங்கனாக விளங்குகின்ற வன்பொழில் சூழ் தென் திருப்பெருந்துறை ஏதியில் பெரும் புகழாக அனைத்தையும் பூவர் கொன்றதை அம்மலர் யாவும் கொன்றை மலர்களை சூடியிருக்கின்ற இறைவனானவன் இடப்பாகத்தில் உமையை ஏந்திருப்பவன், இடப்பாகன் மாதொரு பாகன் என்று சிறப்புற சொல்லப்படுகிறவன். ஓவிய மங்கையர் தோள் மனதும் உருவமறியா எம்பிரான் ஆனாரே. இருங்கடல் வானருக்கும் தீயில் தோன்ற இருகடல் வானருக்கும் தீயில் தோன்ற ஏதியில் பெரும்புகழ் எங்கள் ஈசன் இருகடல் வானருக்கும் தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோள் புணரும் உருவு அறிவுரை எம்பிரான் ஆனாரே என்று சொல்லுகிற போது நமக்கு வந்து செருக்குற்று இருந்த பிரம்மதேவனுடைய
தலையை கொய்கிறார் திருக்கண்டிகையிலே. இறைவன் இல்லையா, 5 தலைகளும் இறைவனுக்கு போல் நமக்கு இருக்கிற செருக்குற்று பிரம்மதன் இருந்ததுனால அவருடைய ஒரு தலையை கொய்து எடுக்கிறார். அதன் காரணமாக இறைவனை நோக்கி தவம் செய்கிறாள் கலைமகள் என்றும். பன்றி ரூபம் எடுத்து சென்றாலும் கூட ஓரிரு திருவிளையாடலில் பார்க்குறப்ப, திருவிளையாடல்னு சொல்வதா திரு அவதாரம் எடுத்து வருகிறார்களே திருமால், அவர் சில இடத்துல தன்னையே காத்து கொள்ள முடியாமல் போகிறார் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது, நமக்கு தெரியும். நம்ம உள்ளார்ந்து போகிற போது அவருடைய திரு அவதாரத்திலே நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவரும் சில இடத்துல, எந்த இடத்துல அப்படி நம்ம குறிப்பாக சொல்லணும்னா, நரசிம்ம அவதாரம் எடுக்கிற பொழுது இறைவன் தான் அவரை அடக்கும் பொருட்டாக சரபேஸ்வரராக வருகிறார் இல்லையா. அந்த மாதிரி இடத்துல இவ்வளவும் தாக்கப்படுகிறார். அதாவது இவரும் கீழாக செல்கிறார். இறைவன் தான் முதன்மையானவன் மகாதேவன் என்பது சொல்லப்படுகிற பொழுது, சரஸ்வதி தேவியான பிரம்மதேவனுடைய தலை திருக்கண்டிகை கொய்யப்பட்டதாலும், நரசிம்மனாக இறைவனால் அவர் வதம் செய்யப்பட்டதாலும், கலைமகளும் செல்வ மகளாக விளங்குகின்ற லட்சுமியுமாக இருவருமாக சேர்ந்து இறைவனிடம் வரம் கேட்கிறார்கள், அவருடைய கணவன்மார்களை மீட்டுக் கொடுக்கும்படி. ரதி தேவியானவள் எப்படி மன்மதன் எரிக்கப்பட்ட பிறகு வரம் கேட்கிறாளோ அதுபோல இவர்களும் கேட்டு இறைவனிடம் பெற்றுக்கொண்டார்கள் அவர்களை உயிரை என்று சொல்லி. தீ மென்மையாக நீர் அணிந்து, தூ வெண்மை கொண்டு நீர் அணிந்து அம்பெருமான் சோதி மகேந்திர மலையில் இருந்து தேவர் தொழும் திருப்பாதம் கொண்ட இறைவன் தென்னவன் பெருந்துரை ஆணி என்று சொல்லக்கூடிய வாதம் பெரும் கருணை காட்டி, காதல் தன் கழல் காட்டி வேதம் கெடுத்து என்னை ஆட்கொண்டவன் என்று சொல்கிற போது நமக்கு சிவபுராணத்தில் சொல்வார் இல்லையா, வேகம் கெடுத்தாண்ட அப்படின்னு வரும். இப்போது இங்கே இந்த முன்னாடி பார்த்த பத்தியில் என்னென்னா வேதம் சொன்னவன், வேத பொருளானவன் சொல்கிறோம். இந்த கேதம் என்பது இங்கே கேதம் என்று சொல்கிறோம் பாருங்கள், கேதம் கெடுத்தாண்ட அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். கேதம் அப்படிங்கிற சொல் நம்மளிடம் அதிகமாக நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, கிராமப்புறங்கள் சொல்லுவாங்க, நகர்ப்புறங்கள் சொல்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. எங்கேயாவது இறப்பு வீட்டுக்கு சென்று வந்தால் கேதத்துக்கு போயிட்டு வரோன்னு சொல்லுவாங்க. எங்கே போயிட்டு வரீங்கன்னா இறப்பு சாவு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, கேதம் கண்டுட்டு வர்றோம் அப்படிம்பாங்க. அது நடைமுறை இப்போ கூட இருக்குது. அப்போ கேதம் கெடுத்த ஆண்ட என்கிற பொழுது இந்த இறப்பினை பிறப்பறுத்த பிம்மான்னு சொல்கிறோம் பாருங்கள், அதை இங்கே பயன்படுத்தியிருக்கிறார் மாணிக்கவாசர். கேதம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி, கேதம் கெடுத்து என்னை ஆண்ட அருளுகின்ற பிறப்பு அறுக்கும் கிடப்பு அறிவார் எம்பிரான் ஆவாரே என்று சொல்லி, அமரர்கள் எல்லோரும் வணங்குகின்ற இறைவன் என்னிடம் ஆட்கொண்ட அடியாருக்கு அமுதமாக விளங்கக்கூடியவன், அடியவருக்கு அழகுற அமுதமாக விளங்கி எம்பெருமான் எங்கள் பிரான் இருபுறமும் நீல இறைவனடி சேரும் வருகின்ற அடியவருக்கெல்லாம் பெருந்துறையிலிருந்து ஆழி என்று சொல்லக்கூடிய, ஆழி என்றால் பெருந்துறை என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறையில் நமக்கு ஆழி கிடையாது, ஆழி அதன் அருகிலே இல்லை. ஏன்னா சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆழியானது அந்த வழியில் அதை கடந்து தான் அங்கே குதிரை வாங்க செல்கிறார். அதுவும் கூட அவர் போகலை, கோவில் கட்டும்படியாக தொண்டி என்ற துறைமுகத்திற்கே போகலை. இங்கே ஆழி என்று சொல்லப்படுகிற பொழுது இறைவன் கருணை கடல், அதான் இறைவனை ஆழி, பெருமான் ஆழி. திருவாளின்னு சொல்லுவாங்க பாருங்கள், திருவாளி அப்படிங்கிறது சக்கரம், பெருமாளை வைத்திருக்கின்ற சக்கரம், திருவாளி அப்படின்னு சொல்கிறதா. சக்கரத்தில் பேர் சுதர்சன சக்கரம், ஆனால் ஆழி என்றால் சக்கரம் என்று பொருள். அதனால் இந்த இடத்துல ஆழி என்று சொல்கிற போது பெருந்துரை ஆழியாக விளங்குகின்ற இறைவனானவன் அன்று மங்கையர் மங்கும் மதுரை சேர்ந்த வளை ஆறுயிர் வளைவிற்ற வகையை அறிவார் எம்பிரான் ஆவார் என்கிற பொழுது நமக்கு தார்காவனத்து முனிவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இறைவனுடைய கருணையும் அருளையும் ஆற்றலும் அறியாதவர்கள் அவரை எதிர்க்கிறாங்க. அவர்கள் எதிர்க்கிற பொழுது அவர்களுக்குத்தான் சக்தி ஆற்றல் அதிகம் என்பதை நிரூபிக்கும் பொருட்டாகத்தான் புலியை ஏவி விடுறாங்க. இறைவன் அதை வதம் செய்து அதை இடையில் ஆடையாக அணிந்து கொள்கிறார். அவரிடம் இருக்கிறது எல்லாமே அந்த தார்காவனத்து முனிவர்கள் அனுப்புனது தான். நாகமத்தை ஆபரணமாக போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புலியை ஏவி விடுறாங்க. அது மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணது எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தவறை ஒத்துக்கொள்ளாமலும் தலைச்செருக்கோடு இருக்கிற பொழுது அவரை கண்டு பிச்சாடனாராக வருவார். அந்த இடத்துல தான் இறைவனுக்கு பிச்சாடனர் என்று பெயர் பெறுகிறார். பிச்சாடனாராக வருகிற பொழுது அந்த முனிவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவருடைய அழகியை மயங்கி பின்னாடியே போகிறாங்க. அந்த போன பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிச்சாடனர் ரூபத்திலே போகின்ற இறைவன் என்று அறிந்தும் கூட இந்த முனிவர்கள் எல்லாரும்
அவருக்கு வந்து அவருடைய சக்தி இழக்கும்படியாக செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். யார்? இந்த தன்னுடைய மனைவிமார்கள் பின்னாடி செல்லும்போது அவங்களுக்கு தாங்க முடியலை முனிவர்களுக்கு. ஆனாலும் கூட இறைவன் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு திரும்ப விமோச்சனம் தரும்படியாகத்தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த முனிவர்களுடைய மனைவியாக திரும்ப அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக திருவிளையாடற் புராணத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வளையல் விற்ற படலம் அப்படின்னு வரும். வளையல் விற்ற படலம் அப்படிங்கிறப்போ இறைவன் செட்டியார்கள் தான் அந்த காலத்தில் வளையல்கார செட்டியார்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், தெருவிலே வளையல் விட்டுவிட்டு வருவாங்க. பெண்களுக்கு அவங்க தான் போடுவாங்க. திருமண வளையல், குழந்தைகள் வளையல், வளைகாப்பு வளையல்னால் போடுறது வழக்கம். இப்போ வளையலே போடாத வழக்கம் இருக்குது. வளையலை யாருமே அதிகபட்சம் போடுறதில்ல, உடைக்கு தகுந்த மாதிரி ஆபரணத்தை மாற்றுறாங்க இல்லையா? நம்ம வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நவீன உடைன்றத பேண்ட் ஷர்ட்டெல்லாம் பெண்ணுங்கள் போடுறாங்கன்னா வளையலை கழட்டிடுறது, கம்மலை கழட்டிடுறது, கழுத்தில் எதுவும் போடுறதில்ல. அது ஆணா பெண்ணான கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கும். திரைப்படத்தில் கூட முன்னாடி ஒரு பாடல் கூட வந்திருக்கு, ஆணும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து பண்பாட்டு சிதைவு மட்டும் இல்லைங்க, பக்தியின் குறைவு. நம்ம வந்து கோவிலுக்கு போகிறதெல்லாம் பைத்தியம்னு சொல்லுவாங்க சிலவங்க. இது எப்போ பார்த்தாலும் கோவிலுக்கே போய்கிட்டு இருக்குன்னு. நம்ம ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா கோவில்களை கட்டியவர்கள் அதிகம் பக்தி மயமாக இருந்தவர்கள் யாரும் மன்னர்களாக இருப்பார்கள் இல்லையா? பெரும் பதவியில் வகித்தவர் எல்லாருமே பக்தியின் வழியாக இறைவனை அடைந்து அதன் வழியாகத்தான் அந்த இடத்தை அவங்க பிரித்திருப்பார்களே தவிர, சாமானியர்கள் வந்து உயர்ந்து வந்ததுக்கெல்லாம் நிறைய இந்த நமக்கு வந்து பாடல்கள் பதிகங்கள்ங்கிறது வந்து மூவர் முதலிகளாக இருக்கட்டும், இல்லை அடியார்கள் 63 இருக்கட்டும், 63 பக்தி செலுத்தாமலே வந்து கோவிலுக்குள்ளேயே நம்மளால் வழங்கப்படுகிறார்கள் இல்லையா? அவங்களுடைய பக்தியின் திறத்தினால தான் கோவிலுக்குள்ளே சிலாரூபமாக அவங்க நிற்கிறாங்க. இதுதான் நம்ம பார்க்குறாப்புல இருக்குது. அபிராமி பட்டர் அம்பிகை மேல் வைத்த அந்த பற்றின் காரணமாக தான் இன்றைக்கி அவரோட அபிராமி அந்தாதி 100 பாடலையும் பாடினா நமக்கு விமோச்சனம்னு பெண்கள்லாம் பாடிட்டு கிடக்கிறோம் இல்லையா? பக்தி என்பது எதற்காக என்று சொன்னால் உயிருக்கானது, உடலுக்கானது கிடையாது. உயிருக்கானது தான் பக்தி. உயிருக்கான வழிவகை செய்வது, நல்ல வழியில் சென்று இந்த உயிர் வந்து எப்பொழுதுமே இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் செய்யலாங்க. ஆனால் வந்து நானே அப்படி தான் வேண்டிக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, என்னுடைய இறப்பானது நல்ல சூழ்நிலையில் இருக்கணும் இறைவா, அதை தான் நான் வேண்டுறேன். கடைசி நேரம் எனக்கு நல்ல சூழ்நிலையாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா யாராருக்கும் எப்படிலாம் இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம இறப்புக்காகவும் நல்ல சூழ்நிலை கொடுன்னு இறைவன்கிட்ட வேண்டணும். நான் வாழ்கிறதுக்கு மட்டும் எனக்கு கொடு, அதை கொடு, இதை கொடுங்கிறத விட நல்ல வந்து கடைசி காலத்தை நல்ல வழியாக நான் கழிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து வேண்டுறது ஒன்றும் தவறானது கிடையாது. ஆக அந்த மாதிரியாக ஒருத்தருக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடியவர் இறைவன். நமக்கு வந்து கரிச்சாங்குருவிக்கு, ஈக்கு, எறும்புக்கு, யானைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்கிறது, மண்டுகம் என்ற ஒரு தவளைக்கு கொடுத்துருக்கிறாரு. கரிச்சான்குஞ்சு திருவழிதாயம் நம்ம இங்கே பக்கத்தில் பாடியில் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கொடுத்துருக்கிறாரு. யானைக்கு திருவானைக்காவில் கொடுத்துருக்கிறாரு. அதே ஒரு சரிதமாகவே நான் எடுக்கலாம், எதற்கெல்லாம் இறைவன் வந்து முக்தி கொடுத்துருக்கிறார் என்று. அந்த வகையில் இந்த செட்டி பெண்கள் என்று சொல்லுகிற அளவில் அவர்களுக்கு செட்டிமாராக இருக்கின்ற மதுரை என்பதில் வாழுகின்ற சாதாரண பெண்ணாக பிறப்பெடுக்கிறார்கள் தார்காவனத்து முனிவர்களுடைய மனைவிமார்கள். அந்த பெண்களுக்கு விமோச்சனம் கொடுக்கும்படியாக இவர் செட்டியாராக, அந்த வளையல் விற்கிற செட்டியாராக செல்லுகிறார். எவ்வளவு இறங்கி வர்றான் பாருங்கள் கடவுள், எவ்வளவு இறங்கி வர்றாரு. இல்லை நம்ம திருவிளையாடல் புராணம்னா கதையை படிச்சுட்டு பார்த்துட்டு போகிறதில்ல, அவர் யாருக்கெல்லாம் எப்படி வந்திருக்கிறாரு அதை தான் நம்ம பார்க்கணும். ஒரு சாதாரண பெண் என்று விடவில்லை, அதே சமயம் பிரசவ நேரத்தில் தாயாகவே வந்திருக்கிறார், தாய்மான சுவாமியாக. இப்போ நிறைய வந்து இறைவன் வந்து அதாங்க நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன், ஆற்றல் காரணமாக அவருடைய அருளை நமக்கு அவர் தருவார். அவருடைய கருணை இந்த உயிர்கள் உய்ய வேண்டும், நல்ல இடத்துல வந்து முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இறைவன் இறங்கி வருகிறார். அந்த வகையில் இறங்கி வந்து அருள் பாலித்த பெண்களுக்காக செட்டிமாராக வந்து, அதாவது வளையல் விற்கின்ற செட்டியாக வந்து வைர விலை விற்ற விலைன்னு கூட ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்குது பாருங்கள். ஆடல் காணீரோ அப்படின்ற திரைப்பட மதுரை வீரன் என்ற படத்தில் அந்த பாடல் வரும். அப்படியாக அந்த பெண்களுக்கு விமோச்சனம் தரும்படியாக வந்த, ஏன்னா மதுரையில் தான் திருவிளையாடல் நடக்கிறது இல்லையா? மதுரையை சார்ந்தவர் தான் மாணிக்கவாசகர். அதனால் அவர் வந்து மதுரையம்பதியையும் திருப்பெருந்துறையும் உத்தரகோசமங்கை அவர் கண்ட இடங்களெல்லாம் வந்து பெருமைப்பட சொல்லப்பட்ட ஒரு இதுதான் வந்து இந்த திருவார்த்தை என்ற அந்த பதிகம். வார்த்தை என்பது எப்படி பிறக்கிறது என்றும் அது எதற்கு உகந்தது என்று நம்ம பார்த்தோம். வார்த்தை என்றது தான் வந்து சொல் என்றது தான் வார்த்தை என்பதை இறைவனை புகழ்ந்து சொல்லுகிற போது திருவார்த்தை என்று குறிப்பிடுகிறார். திரு என்றாலே வந்து என்ன சொல்லுவாங்க, லட்சுமி அப்படின்னு சொல்லிடுவாங்க. திரு என்பது லட்சுமி என்று முழுமையாக நாம் சொன்னாலும் கூட திரு என்றால் உயர்வு என்று பொருள். உயர்ந்த பொருளையெல்லாம் நமக்கு அருளுகின்ற தேவியாக விளங்குவதனால தான்
லட்சுமிக்கு திரு என்று நம்ம சொல்லிவிடுகிறோமே தவிர, திரு என்றால் நமக்கு வந்து திருமதி, திருவாளர், திரு போடுறோம் இல்லையா, உயர்ந்தவர் என்பது தான் போடுறோம். பொன்பொருள் இருக்கோ இல்லையோ உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மதிப்பு. அப்போ இந்த இடத்துல வந்து திருவார்த்தை என்பது இறைவனுடைய இணக்கமாக இருந்ததை, இறைவனுடைய கருணையை சொன்னதுனாலையும், இறைவனுடைய ஆற்றல் வல்லமை, அவர் எதற்கெல்லாம் பன்றிக்குட்டிக்கு பால் ஊட்டி இருக்கிறார் அப்படிங்கிறப்போ என்ன சொல்லுவாங்க, பாலகனுக்கு பார்க்கடல் ஈந்த பிறான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது ஒரு முனிவருக்காக பால் கடலை கொண்டு வந்தது மட்டும் இல்லை, பன்றிக்காகவும் பால் கடலை கொண்டு வந்திருக்கிறார். ஞான சம்பந்தருக்காகவும் அம்பாள் வகையாக போட்டி இருக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி வந்து இறைவனை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆடவல்லான் என்று சொல்லக்கூடிய நம்ம நடராஜ பெருமானை வந்து திருக்கோவையாரில் சிறப்பித்திருக்கிறார் மாணிக்கவாசகர். திருக்கோவையாரும் திருவாசகமும் ஒரு புத்தகமாகத்தான், ஒரு நூலாகத்தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பின்னாளில் தான் இந்த 2 நூலாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா திருவாசகத்தை விட திருக்கோவையாரில் அதிகம் உலக வாழ்க்கையை அதிகமாக சொன்னதுனால சிற்றிலக்கியம் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம ஆழ்ந்து படிக்கிற பொழுது வந்து அது பேரிலக்கியம் தான் வந்து புரியும். ஏன் பேரிலக்கியம் என்றால் இறைவனை பற்றிய செய்தி. ஏன் இறைவனை வந்து எழுதி கொடுத்தார்? இப்போ மாணிக்கவாசகருக்கு திருநீலகண்ட பாணர் எழுதி கொடுப்பாருன்னு பார்க்குறோம், மதங்க சூளாமணி அவங்க மனைவியோட. இறைவனையே இதை வந்து அவரே எழுதி, அதுக்காக ஞானசம்பந்தருடைய சொல்லும் பொருளும் அவருடைய ஆற்றலும் வந்து நம்ம வந்து குறையிட்டு சொல்வது கிடையாது. இவர் ஞான நிலையை பெற்றார் என்பதை உயர்வாக சொல்லுகிற பொழுது, திருவாசம் முழுக்க உண்மையான உயிர்த்துணர்ந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை உள்ளடக்கியதனால் இறைவனே இறங்கி வந்து தன்னுடைய கைப்பட எழுதி கொடுத்தார் என்று ஆன்றோர் வாக்கு. ஏன்னா அது உண்மைத்தானே. நம்ம 51 பாடல்களையும் இப்போது இன்றைக்கி தேவையான பாடலை பாடணும் அப்படின்னா, நம்ம குழந்தை வர வேணும் அப்படின்னா அதற்குள்ள பதிகத்தை நம்ம திருமுறையில் பாட்டு எடுக்கிறோம். திருவெண்காட்டு பதிகம் படிக்கிறோம். பொன் பொருள் வேணால் இடரினும் தளரினுங்கிற அந்த பதிகத்தை படிக்கிறோம். அப்போது அந்த ஒரு பதிகத்தை 48 நாட்கள் அல்லது 21 நாட்கள் படித்து பயன்பெறலாம், பல பெற்றுக்கொண்டு இருக்கிறார் என்பது நம்ம அறிகின்றோம். ஆனால் திருவாசகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பாட்டு, நாளைக்கு ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு பாட்டுங்கிற கணக்கே கிடையாது. அதுதான் முற்றோதல் என்று 51 பாடல்கள் நம்ம பாடுவது. என்ன முழுமையாக ஒரு பதிகத்திலும் இறைவனை பற்றிய சிறப்பும் கருணையும் ஆற்றலும் அவருடைய உயிர்களுக்காக அவர் இறங்கி வந்த பெருமையும் நம்ம வந்து படிக்கிறதுனாலையும் தனி ஒருவருடைய அனுபவம் இது. மாணிக்கவாசகர் அழுது அடி சேர்ந்தார் சொல்கிறோம் இல்லையா. தனி ஒருவராக அனுபவித்த அனுபவத்தை தான் அவர் வந்து திருவாசகமாக கொடுத்திருக்கின்றார். இதில் நம்ம ஆட்கள் மட்டும் கிடையாது, வெளியில் இருந்து வந்த அயல் நாட்டில் இருந்த ஜியு போப்பு வந்து அழகாக திருவாசகம் வந்து எவ்வளோ பெரிய உயர்ந்த நூல் என்பதை அந்நியர் ஒருவர் கூட எழுதியிருக்கிறார் என்று நம்ம படிக்கின்றோம். திருவாசகம் என்பது தேன் என்று நம்ம சொல்லுகிறோம். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், கெடாது சேருகின்ற பொருளையும் கெடுக்காது. அதே சமயம் தேனீக்கள் வந்து எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாதாரண ஈக்கள் வந்து தேனில் போய் உட்காரும். ஆனால் சாதாரண ஈக்கள் உட்காருகின்ற தேவையில்லாத இடங்கள்லாம் தேனி போய் உட்காராது இல்லையா. அதே போல் இந்த மனிதர்கள் எல்லோரும் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய அளவிலே தேனீக்கள் எப்படி தேனை மட்டுமே உண்ணுமோ, அதுபோல் மனிதர்கள் இறைவனை நோக்கி மட்டுமே செல்லக்கூடிய அறிவினை புகட்டக்கூடியது திருவாசகம். அதனால தான் திருவாசகம் தேன் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அதோடைய இனிமை சொல்லாடல், அதனுடைய பயன் பலன் எல்லாமே இனிமையாக இருந்ததுனால மொத்தமாக நம்ம வந்து திருவாசகத்தேன் என்று குறிப்பிடுகிறார்கள். அதான் இன்றைய தினம் வந்து நம்ம வந்து மாணிக்கவாசகருடைய குரு பூஜையை முன்னிட்டும் இந்த ஆணி உத்திர பெருவிழாவுடைய சிறப்பு தேவர்களுக்காக இறங்கி வருகிற இறைவனை பற்றியும், இந்த திருவார்த்தை என்பது ஏன் சொல்லப்படுகின்றதுங்கிறது, அந்த வார்த்தையை வைத்து தான் இறைவன் உயிரை பிறப்பிக்கிறான். சொல்லாடல் என்பது இருந்தால்தான் ஒருவருக்கு ஒருவர் வார்த்தை என்பது என்னென்னா, நமக்கு வந்து நம்மை பற்றிய நம்ம வந்து சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடியதான் வார்த்தை இல்லையா. சிந்தனையை சைகை மொழின்னு சொல்கிறோம். கை காலை காட்டிக்கிட்டு இருந்தோம்னா யார் கவனிப்பாங்க, எது என்ன சொல்கிறாருனே புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஊமையாக இருப்பவர் கூட அவர்களுக்குன்னு ஒரு சொல்லை வந்து அவங்களாவே சொல்லுவாங்க, இப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து அது பயின்றவர்களுக்கு தெரியும். ஆணை குறிப்பிடுறாங்க, பெண்ணை குறிப்பிடுறாங்க. சாதாரண நம்ம வந்து அந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாம் வந்து ஊனமுற்றவர்கள் என்ற வரிசையில் நாம் வந்து இப்போ உள்ள நவீனத்தில் சொன்னாலும் கூட, அந்த வார்த்தை என்ற ஒரு சொல்லானது நமக்கு பயன்படாவிட்டால் இந்த உடலும் உயிரும் சேராது. உயிரானது வார்த்தை இல்லாமல் இருந்தால் அது சவமாகப்பட்டது. அதனால் உடலில் உயிருக்கு முதன்மையாக இறைவன் வார்த்தையை வைத்திருக்கிறான். அந்த வார்த்தையை திருவார்த்தை என்ற வகையிலே மாணிக்கவாசகர் நம்மை இறைவனை அறியும் பொருட்டாக வைத்திருக்கிறார். நமக்கு இன்றைய தினம் அந்த பதியத்தின் வழியாக நம்ம அதை தான் பார்த்துருக்கோம். இறை அருளால் திருப்பரசுந்தரோட மருதீஸ்வரர் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் வேண்டிக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்யும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.